வணக்கம். என் பேர் கிரிஜா வெங்கட நாராயணன். நான் இங்கே டி நகர்லேருந்து தான் வரேன். 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் இங்கே மெம்பர்ஷிப் ஆகணும், நானும் என் கணவரும். எங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் விருப்பம் உண்டு. ரொம்ப சிறப்பாக திருத்தமாக ரொம்ப நல்லா ப்ரோக்ராம்லாம் நடத்துகிறாங்க. அதனால தான் இந்த மழை இன்றைக்கி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சால் கூட 2 வீலர்லேயே வந்தோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு. முக்கியமாக இந்த ரேவத்ரி சங்கரன் மேடம் சகலகலா வள்ளி அவங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காகவே நாங்கள் ஒரு வாரம் ஒரு ஹெக்டிக் டூர் போயிட்டு வந்தாலும் இந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணக்கூடாது, இந்த கொற்ற மழையிலையும் வந்தோம். ஏன்னா ஹியூமர் கிளப் நடத்துகிற நிகழ்ச்சிங்கிறது உண்மையிலேயே இட் இஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் என்டர்டெய்னிங், வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ. மேடவாக்கம் நன்மங்கலத்திலிருந்து ஆர் ஜானகிராமன். ஹியூமர் கிளப்பில் வருஷம் நடக்கக்கூடிய அதே மாதிரி மாதம் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு எல்லா கூட்டத்திற்கும் கலந்து கொள்வது உண்டு. அதே மாதிரி இந்த கூட்டத்தில் முக்கியமான பெரிய பேச்சாளர்கள் மற்றபடி நகைச்சுவையாக பேசக்கூடிய நபர்களும் அதிகமாக வந்து எங்களுக்கு வேண்டிய நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க. ஹியூமர் கிளப் மெம்பருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. ஒவ்வொரு ஆண்டு விழாவும் சிறப்பாக நடக்குது. அதே மாதிரி இந்த ஹியூமர் கிளப் மந்த்லி மீட்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப அதில் பல்வேறு அறிஞர்கள், பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் அவங்கெல்லாம் இதெல்லாம் செய்கிறாங்க. இந்த அமைப்பை ஏற்பாடு பண்ணி இதை நடத்தக்கூடிய நபர்கள் எல்லோருமே நல்ல முறையில் ஏற்பாடு பண்ணி அதே சமயத்தில் நல்ல கருத்துக்களையே நகைச்சுவை தான் இப்போ எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களுக்கும் தீர்வு, ஒரு பெரிய டானிக். இதை வந்துட்டு போனால் ஒரு பெரிய ரீசார்ஜ் மாதிரி. ஆகையினால இந்த கூட்டத்துக்கு வர்றதில் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். அதே சமயத்தில் எல்லாருமே நல்ல ஒரு நகைச்சுவையோடு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கக்கூடியது ஹியூமர் கிளப். வாழ்க வளர்க. என் பேர் ரகுநாதன். நான் நங்கநல்லூர்லேருந்து வரேன். ஹியூமர் கிளப்பில் 4 வருஷமாக இருக்கேன். நிறைய ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு உற்சாகமானது அது. சொல்லலாம் சிரிப்பே வாழ்க்கை, லாங்கர் லைஃப்க்கு சிரிப்பு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். என் பேர் கல்யாணி. நான் சுமார் 20 இயர்ஸாக மெம்பராக இருக்கேன். ஒவ்வொரு தடவை விடாமல் வந்துடுவோம். நாங்கள் தான் ரொம்ப தூரத்தில் வந்துடுவோம். சைதாப்பேட்டில் வீடு. இங்கே மயிலாப்பூர் வந்த வழியில் எல்லோரும் மெம்பர்ஸு. நாங்கள் சைதாப்பேட்டில் கட்டாயம் வந்துடுவோம். இன்றைக்கி கூட அடாத மழையிலும் விடாது நடத்துகிறது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். 2-3 நாளாக தொடர் மழை. நிச்சயம் இது நடக்குமோ நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆஸ் யூஷுவல் இப்படி நடக்கும்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நல்லா நடத்துகிறாங்க. இதுக்காக நம்ம என்ன உதவி செய்கிறது, எந்த விதங்களில் இதை தூக்கி நிறுத்தலான்னு நினச்சிக்கிட்டுவேன். நிறைய மெம்பர்ஸ்லாம் சேர்த்து விடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி, மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி, இன்பமெல்லாம் தருவாள் எண்ணமெல்லாம் நிறைவாள், இன்பமெல்லாம் தருவாள் என்பமெல்லாம் நிறைவாள், பின்னல் சடை போட்டு பிச்சை பூச்சூடிடுவாள், பின்னல் ஜடை போட்டு பிச்சை பூச்சூடிடுவாள், பித்தனுக்கு இணையாக நர்தனம் ஆடிடுவாள், பித்தனுக்கு இணையாக நர்தனம் ஆடிடுவாள், சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குலத்தருகே ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாள், சின்னஞ்சிறு பெண் போலே. தேங்க்யூ. செல்வி ஹரிதாவிற்கான ஒரு சிறிய அன்பளிப்பு ஹியூமர் கிளப்பிலிருந்து விஜயாசேகரன் அவர்கள் வழங்குவார்கள். மயிலாப்பூரில் நாகேஸ்வரராவ் பார்க்கில் மைக்லஸ் கச்சேரி அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க. அது சுந்தரம் ஃபைனான்ஸ் நிறுவனம் அதை ரொம்ப பிரமாதமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த டைமிங்ஸ் அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கணும். கரெக்டாக 7 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு முடிப்பாங்க. இப்போ போன சண்டேன்னு நினைக்கிறேன், போன சண்டே தானே, போன சண்டே செல்வி ஹரிதாவோட மைக்லஸ் கச்சேரி சுந்தரம் ஃபைனான்ஸ் சார்பாக
நாகேஸ்வரராவ் பார்க்கில் நடந்தது. நிஜமாகவே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவங்களுடைய ஃபாதர் பார்சாரதி வந்து சிட்டி யூனியன் பேங்க்கில் ஒரு நல்ல கீ போஸ்ட்டில் இருக்கார். இஸ் ஹோல்டிங் எ ஹை ஆஃபீஸர் போஸ்ட்டு. அதோட ஜென்ரல் மேனேஜர், சிபியோட ஜென்ரல் மேனேஜர் சங்கரனோட பையன் கௌதம் தான் வந்து அந்த மிருதங்கம் வாசித்தாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்ச்சி. நம்ம தமிழ்நாட்டுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல கர்நாடக இசை கலைஞர் கிடைப்பார் என்பதை சொல்லி உங்களை வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். அசோகன் அசோகன் வந்திருக்காங்க, ரிட்டையர்ட் ஃப்ரம் கனரா பேங்க்கு. அண்ட் திருமதி திரு கீதா கோபாலகிருஷ்ணா, கீதா இஸ் ரிட்டையர்டு அஃபிஷியல் ஃப்ரம் ஆல் இண்டியா ரேடியோ. ஆல் இண்டியா ரேடியோவை நம்ம மறக்கவே முடியாது. டெம்பிள் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதிகையும் ஆல் இண்டியா ரேடியோவும் தான் உண்மையிலேயே வந்து எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். ஆனால் நம்ம ப்ரைவேட்டு டிவி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ரேஸால் அவங்கள ஓட முடியல. மாமா மச்சான்லாம் சொல்ல முடியாது, செம்ம ஹாட் மச்சி அப்படின்லாம் அங்கே சொல்ல முடியாது, கட் பண்ணிவிடுவாங்க. அதனால் அந்த ஓட்டத்தில் அவங்களால, அது நியாயம்தான். இன்றைக்கும் கூட நீங்கள் பழைய தூர்தர்ஷனோட நாடகங்களோ வயலும் வாழ்வுமோ, நான் அந்த ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது நிச்சயமாக தூர்தர்ஷனுக்கான ஒரு பெருமையும் மரியாதையும், ஆல் இண்டியா ரேடியோவுக்கு இருக்கக்கூடிய பெருமையும் மரியாதையும் யாராலையும் வந்து குறைப்பிட முடியாது. பட் அவங்க இப்போ அந்த ரேஸில் இல்லை, அது ஒன்று தான். நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு சிறிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். நம்முடைய ஹியூமர் கிளப்போட ப்ரோக்ராம் எல்லாம் வெளியில் எடுத்துன்னு போனது கலாகேந்திரா.comங்கிற ஒரு நிறுவனம் தான். அவங்க தான் வந்து அது எங்கே தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால், பேண்டமிக் பீரியடில் எல்லோரும் வீட்டில் இருந்தபோது நம்மளோட வீடியோஸ் தான் உலகம் ஃபுல்லாக பார்க்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு ரேட்டிங்கும் நமக்கு நல்லா கூடியது. அந்த குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் திரு ராகவன் அவர்கள் சமீபத்திலே இயற்கை எழுதினார்கள். அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவதாக, தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு ஆர்ட்டுக்குன்னு ஒவ்வொரு பயணியர் இருப்பாங்க. அவங்க தான் அத்தாரிட்டி ஒவ்வொரு ஆர்ட்டுக்கு. இப்போ இன்று ஒரு தகவல்னால் தென்கட்சி கோஸ்வாமிநாதன். அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. அந்த மாதிரி வில்லுப்பாட்டு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்து சுப்பு ஆறுமுகத்தை தவிர்த்து இன்னொருத்தரை நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது. அவங்க சொன்ன விதம், அதில் பண்ண ரிசர்ச், அதில் அவர் கொடுத்த மெசேஜ் ப்ளஸ் ஹியூமர், அது அவங்க ஒரு குடும்பமாக பண்ணினாங்க. அதனால் அவர்களுடைய மறைவுக்கும் ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி அவர்கள் இறந்து விட்டார். அவருடைய மகாபெரியவருடைய மிகப்பெரிய பக்தர். அவர்களுடைய மறைவுக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொண்டு, இன்றைக்கு நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்துவர் நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் எஸ்வி வெங்கடேஷ் அவர்கள். சீதாராமன் சாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நம்முடைய நிகழ்ச்சியை நேரம் இங்கே தொடங்குகிறது. அதில் யார் யாரெல்லாம் ஜோக் சொல்லணுமோ அவங்கெல்லாம் வந்து இங்கே சொல்லலாம். சார், நீங்கள் அருணாச்சலம் சொல்ல போகிறீங்களா ஜோக்கு? இப்போ இல்லை சார், கூப்பிடுவேன். அவர் ரொம்ப துடிப்பாக இருக்கார். நம்முடைய துரைசாமி அவர்களும் வந்து, நான் முதல்ல ட்ரிப்ளிகேன் சாப்டர் ஆரம்பித்த போது பார்த்திங்கன்னா, ஹிந்து ஹை ஸ்கூலில் ஒரு 40-45 பேர் உட்கார்ற ஒரு கிளாஸ் ரூமை இலவசமாக கொடுத்தாங்க. அப்போ வந்து ஒரு காலை நேர மீட்டிங் 10:30க்கு ஆரம்பித்து 12 மணிக்கு முடிப்போம். லேடிஸ் எல்லாம் வரமாட்டாங்க, ஜென்ட்ஸ் தான் வருவாங்க. ரொம்ப நாளைக்கு அப்படி தான் வந்தாங்க. ஒரே ஒரு லலிதா கல்யாணம் ஒரே ஒரு லேடி வந்தாங்க. அப்போ நவ் ஷீ இஸ் அட் பாம்பே. வேறு யாருமே வரமாட்டாங்க. அப்படி வரவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு ஆனவங்க தான் வருவாங்க. அதே ரொம்ப நாள் கேட்டாங்க, ஒரு ரிட்டையர்டு அசோசியேஷன் நீங்கள் நடத்துகிறீங்கல்ல அப்படின்னாரு எங்களை. அவங்கள்ட்ட போய், இல்லை ஹியூமர் அப்படி தான் இருந்தது. அதை தூக்கி நிறுத்தினவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன். அப்போ வந்து அவர் ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்தார். அப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியை வந்து பிஆர் கோவிந்தராஜன் ஒருத்தர் தொகுத்து வழங்குவார். அவருக்கு அப்புறம் வந்து குணசேகரன் ஒருத்தர் தொகுத்து வழங்கினார். அதுக்கப்புறம் அந்த இது எனக்கு வந்தது. நான் அந்த தொகுத்து வழங்கக்கூடிய அந்த இதை எடுத்துனோம்.
அதோட 30-40 பேர் உட்காந்துருக்கிற இடத்துல யாரோ ஒரு லைன்ஸ் கிளப்லேருந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் வந்திருக்கார். லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப்புக்கெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு மீட்டிங்க்கு ஒரு கெஸ்ட்டு தேவைப்படும், ஏதாவது ஒரு கெஸ்ட்டு தேவைப்படும். அவர் என்ன நினச்சாரோ தெரியல, நான் அதை பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 82ல் நினைக்கிறேன், அது 83ல் ஆரம்பித்தோம். 83 ஆரம்பத்தில் அவர் வந்து பார்த்துட்டு இவர் நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, என்னை அப்ரோச் பண்ணி லைன்ஸ் கிளப்பில் நீங்கள் பேச முடியுமான்னு கேட்டாங்க. நான் என்னுடைய ஃபஸ்ட்டு வெஞ்சர் அட் பாம்க்ரோ ஹோட்டலில் ஊர்வசி ரெஸ்டாரண்ட். அப்போ நான் சைக்கிளில் ஆஃபீஸுக்கு போன நேரம் எனக்கு லைன்ஸ் கிளப்னால் ரொம்ப பெருசாக நினச்சிருந்த ஒரு நேரம். நான் ரூமில் இருந்தேன். இப்போது எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், லைன்ஸ் கிளப்பில் பேச போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலையே இருக்கிற நல்ல சொக்காயாக எடுத்து போட்டுன்னு இந்த எதிர்நீச்சலில் மாது போவான்ல அந்த மாதிரி போயிட்டு 7 மணிக்கு மீட்டிங்னாங்க. நான் 6-6:15 அங்கே போய் உக்காந்துட்டேன். நான் அப்போ வந்து பாம்க்ரோவே ரொம்ப பெருசாக நினைச்சதுனால அந்த சோஃபாவில் ஓரமாக உட்காந்துன்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்னை ஒரு மாதிரி பார்க்குறான். அதாவது அந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் வந்து உக்காந்துருக்கானே அப்படின்னுட்டு ரொம்ப நேரம் என்னை பார்த்துட்டே இருந்தால் 7 மணிக்கு அந்த அம்மாவுக்கு டியூட்டி முடிகிற சமயம் போல இருக்கு. ஒரு ஸ்டைலாக அந்த வேன்டி பேக் தூக்கி இப்படி போட்டு என்னை கேட்டாங்க, வாட் ஃபார் யூ ஆர் வெயிட்டிங், வாட் ஃபார் யூ ஆர் கம்மிங் அப்படின்னு அதட்டெலாம் கேட்குறாங்க. இல்லை நான் இதே டோனில் சொல்கிறேன், நான் லைன்ஸ் கிளப் அப்படின்னா நான் சொல்கிறத விதத்தை பார்த்துட்டு அந்த அம்மா கேட்குறாங்க, யூ நீட் எனி ஹெல்ப் ஃப்ரம் லைன்ஸ் கிளப். நான் தான் கெஸ்ட்டு இன்னைக்கு, யூ நீட் எனி ஹெல்ப் ஃப்ரம் லைன்ஸ் கிளப் அப்படின்னா. இல்லை பின்ன எதுக்கு, அந்த அம்மா அதட்டுது சார், பின்ன எதுக்கு வந்தீங்க? இல்லை நான் தான் கெஸ்ட்டுனோன்னா அந்த அம்மாவில் நம்பவே முடியல. யூ மீன் யூ ஆர் த கெஸ்ட் அப்படின்னா. ஆமாம். ஓ, எத்தனை மணிக்கு வர சொன்னாங்க? இல்லை 7 மணிக்கு வர சொன்னாங்க லைன்ஸ் கிளப்பில். 7 மணிக்கு 8:30 மணிக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா எழுந்து போச்சு. அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு ஒருத்தர் பேனர் தூக்கிட்டு வந்தார். வந்துட்டு என்னை அழைச்சிட்டு போய் நான் ஃபஸ்ட்டு மீட்டிங் அங்கே ரொம்ப நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன். அது அந்த முதல்ல வாங்குகிற கைத்தட்டல் இருக்குல்ல, அது ஒரு போதை. அதுக்கப்புறம் வந்து நிறைய இடங்களில் கூப்பிட்டாங்க. நான் ரூமில் இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடோ டின்னரோ முடிஞ்சு போயிடும். லஞ்சுனா லஞ்சு, டின்னர் அது முடிஞ்சு போயிடும். என் ரூம்மேட்ஸ் எல்லாம் சேகர்னப்பா லைன்ஸ் கிளப்லாம் போகிறோம் அப்படி இப்படின்னு வந்தது. இது என்னாச்சு அப்படின்னா, ஆஃபீஸுக்கு வருவேன், குளிப்பேன், கிளம்பிடுவேன். இப்படியே இருந்தது. எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது. கல்யாணம் ஆன உடனே பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை சுதந்திரம் பறிப்போச்சு. ஆஃபீஸுக்கு வந்தேன், குளித்தேன், கிளம்புனா என் ஒய்ஃப் வந்து எங்கள் வீட்டில் அதே பெரிய மரியாதை, எங்கே போகிற அப்படின்னு. இல்லை லைன்ஸ் கிளப்புக்கு போகிறேன். அதனால் இந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் பேசிட்டு அப்படியே வந்துடாத, அவங்க ஏதாவது மெமெண்டோ கொடுப்பாங்க, அவங்களுக்குன்னே கிடைக்கும், பிளாஸ்டிக்கில் டப்பா கப்புன்னு ஏதாவது கிடைக்கும், வாங்கிட்டு வந்துருந்தாங்க. எனக்கு அது வரைக்கும் அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது. சரின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எனக்கு லஸ்ஸில் இந்த பிக்னிக் ஹோட்டல்னு இருந்தது, அது அங்கே ஒரு மீட்டிங். பொதுவாக லைன்ஸ் கிளப்பில் நான் 9-9:30 மணி ஆகிடும். அப்புறம் ஃபெலோஷிப்பும்பாங்க, அதுமாங்க ஒரு 10-10:30 மணி ஆகிடும். நான் 10:30 மணிக்கு வரேன். வந்த உடனே கையில் ஒரு பார்சலோடு வரேன். என் ஒய்ஃபு பையன் 2 பக்கம் இருப்போம். அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி லெட் மீ சி வாட் இட் இஸ், என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு பிடிச்சி இழுத்ததில்ல. என்னுடைய போராத காலம் 2 கப்பில் 1 கப்பு உடஞ்சிருக்கு. போய் மாற்றிட்டு வாடான்னு என்ன அர்த்தம், ராத்திரி 10:30 மணிக்கு மேலே. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஆஃபீஸுக்கு வந்தேன், குளிக்கிறேன், எங்கே போகிறேன்னாங்க, ஷிப்பிங் கார்பரேஷனில் ப்ரோக்ராம்மா அப்படின்னேன். சரி நீ பேசிட்டு அப்படியே வந்துடாத, அவங்க 1-2 கப்பல் கொடுத்தா வாங்கிட்டு வந்துடு, நம்ம பீச் ஓரத்தில் வீடு பார்த்து. நிஜமாவேங்க எனக்கு இப்போ இத்தனை ஆகியும் ஒரு 2 இந்த பேண்டமிக்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய இக்கட். ஆஃபீஸுக்கு வந்தேன், குளிக்கிறேன், கிளம்புறேன், சம்சாரம் பிடிச்சி இழுக்குது. எங்கே போகிற அப்படின்னா, என்னை வந்து ஆக்சுவலி சென்ட்ரல் ஜெயிலில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. எங்கே போகிறேன்னா நம்ம என்னங்க பதில் சொல்ல முடியும், நான் மென்று முழுங்கிட்டு ஜெயிலுக்கு தாம்மா போகிறேன் அப்படின்னு. பரவாயில்ல ஒரு 2 நாள் இருந்துட்டே வா.
ஸோ அதெல்லாம் தான் அந்த அந்த ஹியூமரில் வந்தது. அதில் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, அந்த முதல்ல பேச போகும்போது என்ன ஆகும்னா, நம்ம கேட்போம் எவ்வளோ நேரம் இங்கே பேசலாம், ஹவு லாங் வி கேன் ஸ்பீக், ஐ கேன் ஸ்பீக்னு கேட்குறது ஒரு மரியாதை. அதில் நம்ம லைன்ஸ் அசோகன் வந்திருக்காரு. அது இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்டார். அசோகன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ நேரம் பேசணும் அசோகன் அப்படின்னு. அசோகன் வேறு ஏதோ மூடில் இருக்கார், எவ்வளோ நேரம் பேசணும்னு. அசோகன் சொல்கிறாரு, நீ எவ்வளோ நேரம் ஆனாலும் பேசு, நாங்கள் இன்னும் 10 நிமிஷத்தில் எழுந்து போயிடுவோம் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் தான் இது எப்படியே டெவலப் ஆகி இந்த ஹியூமர் கிளப். அப்போல்லாம் விவேக் வருவார், சார்லி வருவார், ஒரு ரகலையாக இருக்கும். ஸோ இன்றைய நகைச்சுவை நேரம் நம்முடைய வாங்க, யார் ராதா பல்ராமன் எங்கே இருக்கீங்க, ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. இவங்கள நான் ரொம்ப பாராட்டுறேன். என்னன்னு கேட்டால், சார் அந்த கேளம்பாக்கம்ங்கிறது எங்கே சார் இருக்குது? அங்கேருந்து வராங்க சார் இந்த நிகழ்ச்சிக்கு, அங்கேருந்து வராங்க, படூர்லாம் தாண்டி அங்கேருந்து வராங்க. ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னா, அங்கேருந்து வந்து இவ்வளவு படுத்தணுமா அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது. குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. பேச்சுக்கள் பலவிதம். கிரிக்கெட் வீரர் ஓவராக பேசுவார், ஃபோட்டோகிராஃபர் டெவலப் பண்ணி பேசுவார், வக்கீல் பீஸ்ஃபுல்லாக பேசுவார், ஐஸ் விற்கிறவர் ஜில்லுன்னு பேசுவார், பூக்கடைக்காரர் அளந்து பேசுவார், பேங்க் மேனேஜர் இன்ட்ரெஸ்டாக பேசுவார், கசாப்பு கடைக்காரர் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவார், இனிப்பு கடைக்காரர் இனிக்க பேசுவார். 2 வயசான ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. லைஃப்பில் எந்த பிடிப்பும் இல்லாமல் இருந்தியே, இப்போ எப்படி இருக்க அப்படின்னு. எனக்கு என்ன குறைச்சல், வாயு பிடிப்பு, மூச்சு பிடிப்பு, முட்டு பிடிப்பு எல்லாத்தோட சௌக்கியமாக இருக்கேன் அப்படிங்கிறார். ஏன்பா தம்பி, ஹார்ன் அடிக்காமல் திறமையாக ஆட்டோ ஓட்டுறியே, ஹார்ன் ரிப்பேரா அப்படின்னு உள்ளே உட்காந்துருக்கவர் கேட்குறார். உடனே ஆட்டோ டிரைவர் சொல்கிறார், சார் அதுதான் உங்களுக்கு தெரியறது, பிரேக்கே இல்லாமல் இப்போ ஆட்டோ ஓட்டின்னு இருக்கேன், அதை பாராட்டுங்க சார் அப்படிங்கிறார். மனைவி சொல்கிறா கணவனை பார்த்து, என்கிட்ட உங்களுக்கு பிடித்தது என் அழகான முகமா, அன்பான மனமா, பணிவான குணமா? உடனே கணவர் சொல்கிறார், உன்னோட இந்த காமெடி தான். பேங்க் மேனேஜர் ஒரு கஸ்டமர் பார்த்து, அடிக்கடி லோன் கேட்டு தொந்தரவு பண்ணி நடக்கிறியே ஏன் அப்படின்னு கேட்குறார். உடனே கஸ்டமர் சொல்கிறார், ஒரே ஒரு தடவை லோன் கொடுத்து பாருங்க சார், அப்புறம் நான் இந்த பக்கமே வரமாட்டேன். நான் என் மாமா பெண்ணை கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் தான் எனக்கு பைல்ஸ் வந்துடுத்து அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். ஓ, அதனால தான் உறவில் கல்யாணம் பண்ணிட்டா பின்னாடி ப்ராப்ளம் வரும் சொல்வாளோ? தேங்க்யூ. ஸோ நல்லா ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஓப்பன் செஷன் இல்லையே அப்படிங்கிற குறை இல்லாமல் ஒரு கொஞ்ச நேரம் ஓப்பன் செஷனோட போகலாம். ஒருத்தன் பீச்சுக்கிட்ட ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளை மடக்கி இவனே சொல்கிறான், சார் என் பேர் ஆறுமுகம், இதில் என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, ஆர்சி புக் இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, போன மாதம் கட்டின எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது, அப்புறம் வாட்டர் டேக்ஸ் கட்டின பில் இருக்குது, நான் கம்பெனியில் வேலை செய்கிற ஐடி இருக்குது, நேற்றுக்கு தான் சார் நான் திருநெல்வேலி போயிட்டு காத்தால் வந்தேன், டிக்கெட் இருக்குன்னு. அவன் ஒரு மாதிரியாக ஆடி போய், ஏன்டா அதெல்லாம் ஏன்ட்ட சொல்கிறேன்னா, இல்லை சார் நான் பல்லாவரத்தில் இருக்கேன், 2 வீலரில் பாரிஸ் வரைக்கும் போனோம், எங்கள் அப்பா எதுக்கும் இதெல்லாம் விசாரிச்சுட்டு வா, எங்கெங்கே நிறுத்துவானுங்கன்னு தெரியாது, அதனால் இது பல்லாவரத்துலேருந்தா வரேன். நான் ஆமாம் பல்லாவரத்துலேருந்து தான் வரேன், எங்கள் அப்பா தான் சொல்லி அனுப்பிச்சாரு, ஏன்னா அவர் ரிட்டையர் ஆகிட்டார், பென்ஷனில் ரொம்ப தான் வாடிட்டு இருக்கோம், அதனால் நீங்கள் வந்து எழுத்து கேள்வி கேட்டால் கூட 10,000 ரூபா ஃபைன் போட்டுடுறீங்களா, அதனால் எங்கள் அப்பா கேட்டு வர சொன்னார் அப்படின்னு பயந்து போக வேண்டியிருக்கு. வண்டியில் எல்லாத்தையும் வச்சுட்டு பயந்து போயிட்டு இருக்கும். அதில் தான் ஒரு ஜோக் சொல்லுவாங்க, இந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 கேட்டகரி இருக்குது. இப்போ லேடிஸை வந்து நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடாது. நான் ஒரு இடத்துல பேசினேன், நீங்கள் எப்படி ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லலாம், ஹோம் மேக்கர்னு சொல்லணும் அப்படின்னு. லைக் காஃபி மேக்கர், தேர் ஆல் ஹோம் மேக்கர்னு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் உட்காந்து அப்படி பேசிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப கேஷுவலாக பார்த்தீங்கன்னா அடுக்குமாடி கட்டடத்தில்
அந்த மாடிப்படியில் உக்காந்து ஒரு மீட்டிங் போடுறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு, லேடிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தர் கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்காரரை பற்றி சொல்லுங்கள் மாலினி அப்படின்னா அந்த அம்மா சொல்லு, எங்கள் வீட்டுக்காரர் வந்து பள்ளிக்கூட வாத்தியார், அவரை கட்டிட்டு நான் ரொம்ப அவஸ்தைப்படுறேன். ஏன் என்ன பிரச்சனை? சரிம்மா, தப்பு பண்ணால் பள்ளிக்கூடத்தில் பசங்களை பெஞ்சு மேலே ஏற்றலாங்கிறது ஒரு ரூல், ரைட்டு, ஏறுன்னா ஏறுவான். இந்த மாடர்ன் டேஸில் யாராவது ஃப்ளாட்டில் பெஞ்சு போடுவாங்களா? இருந்தாலும் ஒரு பெஞ்சை போட்டு வச்சு ஆனவுன்னா மேலே ஏறுங்கிறான். நீ என்ன தப்பு பண்ண? நான் என்னையும் சரி பிள்ளையும் சரி, நேற்று என்னை 3 தடவை மேலே ஏற்றிட்டான், இருந்தாலும் கூட எல்லாம் எப்படி குத்தனம் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இந்த அம்மா அவர்கிட்ட கேட்டுது. உங்கள் வீட்டுக்காரர் தான் டிராஃபிக் கான்ஸ்டபிள் ஆச்சு, அவர்கிட்ட எப்படி நீ சமாளிக்கிற? அந்த அம்மா சொல்லு, போலீஸ்காரனாலே கொஞ்சம் மொட்டத்தனமாக தான் இருப்பாங்க, இவர் வேறு டிராஃபிக் போலீஸ், அதுவும் இப்போ ரொம்ப மொட்டத்தனமாக இருக்கார், என்ன பண்ணுவேன்? அவருக்கு அடிக்கடி கோவம். நேற்று பின்னாடி சொல்கிறேன்னு இப்படி கையை தூக்கினார்ல, நான் குன்சா ஒரு 50 ரூபா எடுத்து வச்சேன், வேறப்பா சொல்லிட்டு அடிக்கிறான். அந்த 50 ரூபாயும் அவன் பர்ஸில் என்ன எடுத்தங்கிறது அவருக்கு தெரியல அப்படின்னு. அதனால் நாங்கள்லாம் துணிஞ்சு இந்த ஜோக்கை சொல்லுவோம் ஒரே இதில், ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் ஹியூமர் எல்லா இடத்துலையும் வரும். நம்மளுடைய ஹீரோ நம்முடைய வி.கே. துரைசாமி அவர்கள். Before I tell my jokes, I have the great pleasure of wishing the evergreen, multi-talented Revati Shankaran my blessings and mine and my wife's best wishes for a very happy and healthy life. Of course, he is a very old friend of my wife from motherly days. I became friends after marriage. It's a gain from the marriage. ஆக்டர் கமலஹாசன் வந்து ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு பக்கத்து சீட்டில் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க, கமலஹாசனையே உத்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவர் கேட்குறாரு, பாட்டிமா ஏன் என்னையே உத்து பார்த்துட்ருக்கீங்க? அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைடாப்பா, நீ பார்க்குறதுக்கு நன்னா இருக்கியே, சினிமாவில் சேரப்படாதோ. தென் கமலஹாசன் சார், பாட்டிமா என் பேர் கமலஹாசன், அதனால என்னடாப்பா நீ சினிமாவில் சேர்ந்தப்போ நல்ல பேரை வச்சுக்கோங்க. ரஜினிகாந்த் வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருந்தால் கூட அவருக்கு ஈகோ கிடையாது, தன்னையே கலாச்சிப்பார். ஒரு வாட்டி ப்ரெஸ் மீட் இது கரஸ்பாண்டன்ஸ் இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தர் கேட்குறாரு, ரஜினி சார், சினிமாவில் ஒரு ஆக்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கணும் அவனுக்கு? தென் ரஜினி சொல்கிறார், அவன் டாலாக இருக்கணும், ஃபேராக இருக்கணும், நல்ல ஆக்டிங் எபிலிட்டி இருக்கணும். தென் இந்த கரஸ்பாண்டன்ட் சேஸ், சார் இது ஒன்றுமே இல்லைன்னா என்ன சார் ஆகும்? தென் ரஜினி சார், இது ஒன்றும் இல்லைன்னா அவன் சூப்பர் ஸ்டார் ஆகிடுவார். ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு போகிறாங்க. டாக்டர், என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எப்போ பார்த்தாலும் கை நகத்தையே கடிச்சிட்டு இருக்காங்க, பார்ட்டியெல்லாம் போனால் எனக்கு ரொம்ப எம்பரசிங்காக இருக்குது, இது எப்படியாவது ட்ரீட் பண்ண முடியுமா? தென் அவர் சொல்கிறாரு, யோகா கிளாஸில் சேர்த்து பாருங்கள் அவரை அப்படிங்கிறார். ஸோ அன்றைக்கே போய் யோகா கிளாஸில் சேர்த்து அட்மிட் பண்ணிடுறாங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த லேடி வந்து டாக்டரை பார்க்குறாரு. டாக்டர் கேட்குறாரு, என்ன எப்படி இருக்கா அவங்க ஹஸ்பண்ட்? தென் அம்மா சேஸ், ஆமாம் ரெகுலராக யோகா பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வேற கடிக்கிறாரா? இல்லை இல்லை ஹஸ்பண்ட் இப்போ கடிக்கிறது இல்லை. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்னே யோகாவில் ஹெல்ப் பண்ணு. அது இல்லை டாக்டர், இப்போ யோகா பண்ணி உடம்பெல்லாம் ஃப்ளெக்சிபிள் ஆகிடுச்சு, இப்போ கால் நகத்தையே கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வார் டைமில் இந்த சைனாக்காரங்க 40s நான் சொல்கிறது, சைனாக்காரங்க இந்த சைனீஸ் குட்ஸ் எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி சைக்கிள் பின்னாடி வச்சுட்டு ரோட்டில் போவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. அதில் இந்த ஃபோல்டிங் விசிறி நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணி நல்லா இருக்கும். ஸோ நான் எங்கள் அங்கிள் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். அப்போது நான் சொன்னேன், அங்கிள் இந்த விசிறி நல்லா இருக்கு, எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுக்குறேன் சார். ஒன்று வாங்கி கொடுத்தாரு. ஸோ நான் ஜாக்கிரதையாக அந்த விசிறி எடுத்துகிட்டு போய் ஒரு சோஃபாவில் உட்காந்து ஓப்பன் பண்ணி இப்படி விசிறினே ஒரு தடவை பண்ண ஒன்று மறுக்கணும், உடஞ்சி போச்சு. எனக்கு ஒரே கோவம், அங்கிள் இந்த சைனாக்காரன் நம்மளை ஏமாற்றிட்டான், நாளைக்கு எப்படியாவது அதை பிடிச்சி பணத்தை வாத்துட்டு வாங்கணும்னு. இதுப்பா நீ என்னாச்சு சொல்லு என்கிட்ட அப்படின்னா, இல்லை அங்கிள் நான் உட்காந்து ஓப்பன் பண்ணி ஒரு தடவை தான் பண்ணேன், அதுக்குள்ளே உடஞ்சே போச்சு அப்படின்னு. பார்த்தியா, ஒரு தப்பு உன்னோடு தான், ஏன் அவனை ப்ளேம் பண்ணுறேன்? என்ன அங்கிள் பிடிச்சி விட்றீங்க? ஆமாப்பா, இந்தியாவில் பண்ண விசிறியெல்லாம் நம்ம கையில் வச்சுட்டு நல்லா விசிறிப்போம், காற்று வரும். சைனா விசிறி அப்படி பண்ணக்கூடாது, விசிறி இப்படி வச்சுட்டு மூஞ்சி இப்படி இப்படி ஆட்டணும். தேங்க்யூ.
பி.கே. துரைசாமி அவர்களுக்கும் அவர்களுடைய திருமதியாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அவர் வந்து ஐ திங்க் இஸ் நியரிங் 90 நினைக்கிறேன், ரன்னிங் 90. என்ன அப்படின்னா நம்ம கிளப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரொம்ப நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர். எப்படின்னா அவர் என்.டி. ராமராவ் இருந்த காலத்தில் ஆந்திர பிரதேஷில் he was the சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அந்த விஷயத்தில் நமக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, வித்தின் ப்ராக்கெட்டில் ஈவன் ஆஃப்டர் இஸ் ரிட்டையர்மெண்ட் அவர் பேரில் எந்த கேஸும் இல்லை, அது சொல்லணும் இல்லை. அதனால் அதான் அந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் சொல்வார், ஒரு மந்திரியோட அந்த 5 வருஷம் காலம் முடிகிறது போல இருக்கு. 4 வருஷம் 8 மாதம் ஆயிடுச்சு. திடீர்னு அந்த மந்திரி பிஏவை அழைச்சிட்டு போய் புழல் சிறைக்கு போயிட்டாராம். போய் ஒவ்வொரு ரூமாக பார்த்து கைதியெல்லாம் எக்ஸாமின் பண்ணுறார். உனக்கு இங்கே நல்லா லைட் வெளிச்சம் இருக்கா, காற்று வருதா, பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்கா, சாப்பாடு நல்லா இருக்கான்னு ஒவ்வொருத்தராக கேட்குறாரு. அப்போ அந்த பிஏ கேட்குறான், என்ன சார் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, நீங்கள் ஒரு மினிஸ்டர், இங்கே வந்து கேட்குறது எப்படி? ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் காத்தோட்டம் இருக்கா, ஃபேன் இருக்கா, சாப்பாடு இருக்கா, டீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்காதான்னு கேட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. இங்கே வந்து ஒவ்வொரு ரூமாக போய் உனக்கு சாப்பாடு வருதா, ட்ரெஸ் இருக்கா அப்படின்னா கேட்டால் என்ன அர்த்தம்? என்னொன்று அந்த மந்திரி சொன்னாடா, இல்லைடா இன்னும் 4 மாதத்தில் எனக்கு முடிய போகிறது, நான் ஒன்றும் பள்ளிக்கூடம்லாம் போக போகிறது இல்லை, இங்கே தான் வரப்போகிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் வெரி ஹானஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுனால வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் நம்ம துரைசாமி சார். நிச்சயமாக அவருக்கு இந்த வருஷம் ஆண்டு விழாவில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஹானர் பண்ணோம். 40வது ஆண்டு விழா நிச்சயமாக பண்ணுவோம். அடுத்து மதுரையிலேருந்து வாங்க, ஞான சம்பந்தம் அவர்களுடைய தயாரிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு புது வரவுன்னு நினைக்கிறேன் நம்ம சென்னை நகைச்சுவை மன்றத்துக்கு. ஆக்சுவலாக நாங்கள் மதுரை நகைச்சுவை மன்றத்தோட ஞானசம்பந்தன் ஐயா தெரியும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியுமா? ஆமாம், அவரோட பிள்ளைன்னு சொல்லலாம், மாணவன் சொல்லலாம், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. நான் இப்போது ஃபஸ்ட்டு என்னையை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டு ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறேன் அவங்களுக்கு, ஓகேவா? ஒரு சில வாய்ஸ் வந்து பண்ணலாம், அண்ட் உங்களுக்கு பிடிச்ச சில வாய்ஸ் கேளுங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், ஓகேவா? ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம சிவாஜி சார் மாதிரி பேசலாமா? ஓகே. எபாடி எல்லாம் எப்படி பாருக்கீங்க? சென்னை நகைச்சுவை மன்றத்துக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு பாடி? என்னப்பா இப்படி பாக்குறீங்க? சின்ன வயசுல உங்கெல்லாம் என் தோல்ல போட்டுக்கிட்டு கைவீசப்பா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசுன்னு சொன்னேன். தேங்க்யூ. ஓகே, அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து பேசியிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கோம் பெரியவர்களே, தாய்மார்களே, குட்டி குட்டி குழந்தைகளே, நம்மள மாதிரி இளைஞர்களே, எல்லாருக்கும் வணக்கம். அதாவது வந்து நான் யோசிக்கல நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கல. பட் நம்ம சேகரன் சார் வந்து நம்மளை கூப்பிட்டு போது இங்க வந்து பார்த்தா ஒவ்வொருத்தவங்களோட அந்த ஹியூமர் சென்ஸை பார்க்கும்போது நமக்கு தலையே சுத்திரு போல இருக்கு. வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு ஒரே ஒரு டைலாக் சொல்லிட்டு போயிடலாம் நினைக்கிறேன். சாப்பிட்ட சாப்பாடு உடம்புலே தங்கிட்டா உடம்பு கேட்டு போயிடும், சம்பாரிச்ச பணத்தை நீங்களே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கேட்டு போயிடும். வாழை மற்றவங்கள வாழை வச்சுட்டு வாழு, மற்றவங்க வாழ்க்கை கெடுத்துட்டு வாழும். அது இது எப்படி இருக்கு? ஓகே, இறுதியாக வந்து நம்ம எத்தனை பேர் வந்து பேசியிருந்தாலும் நம்ம இந்திய நாட்டோட பிதாமகர் ஏபிஜே அப்துல் கலாம் சாரை மறந்துடக்கூடாது. அவருடைய வாய்ஸ் மட்டும் பண்ணிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். ஓகே. தட் இஸ் கால்ட் இந்தியா, நம்முடைய நாடு. இந்தியர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்திய நாட்டின் முதுகெலும்பு எது சொல்லுங்க? இல்லை, விவசாயம். விவசாயத்தை நீங்கள் சொன்ன இளைஞர்கள் அனைவரும், அதாவது நம் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட்டு காக்க வேண்டும். அதே சமயத்தில் என்னை மறுபடியும் நகைச்சுவை மன்றத்துக்கு அழைத்தமைக்கு நன்றி, நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்டு உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் சொன்ன ஒரு ஹியூமருமே வந்து சார் சொன்னதாக இருக்கட்டும், சார் சொன்ன அந்த ஹியூமர்லாம் உட்காந்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தேன்.
ஏன்னா ஹியூமர் கிளப் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நான் கிடையாது. ஸோ அதனால தான் சாருக்கு கால் பண்ணி நான் வந்தேன். இதை தாண்டி வந்து சன் டிவியில் பண்ணது மட்டும் இல்லாமல் குமுதமில் ஷோ ப்ரொடியூசராகவும் ஆங்கராகவும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 ஷார்ட் ஃபிலிம் வந்து நானே டைரக்ஷன் பண்ணி கதை வசனம்லாம் எழுதி நடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கனவுகளை சுமந்துக்கிட்டு உங்கள் ஊருக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக வந்திருக்கேன். இன்னையிலேருந்து உங்களோட ஒரு குடும்பத்தில் என்னையும் நீங்கள் சேர்த்துக்கணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அருணாச்சலம் வரீங்களா? வேற யாராவது ஜோக்ஸ் சொல்ல விருப்பம் உண்டா? எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு கண் டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் பண்ணார். டாக்டர், எனக்கு கண்ணெல்லாம் ரொம்ப எரியறது அப்படின்னு. சரி 5 நிமிஷம் உட்காருங்க, ஒரு இது போடுறேன், கண்ணில் டாப்ஸ் ஊற்றுறேன். டாப்ஸ் ஊற்றோன்னே நான் 2 நிமிஷம் கழிச்சு கேட்பேன், கண்ணு எரியறதா அப்படின்னு கேட்பேன். நீங்கள் கரெக்டாக எரிஞ்சதுன்னா எரிஞ்சதுங்கணும், இல்லைன்னா இல்லைங்கணும். டாக்டர் ஊற்றோன்னே 2 நிமிஷம் கழிச்சு கேட்டார் டாக்டர், கண்ணு எரிஞ்சுதானே. எரிஞ்சிருக்கணுமே, கண்ணில் நீங்கள் எங்கே ஊற்றுவீங்க, காதில்னா ஊற்றுவீங்கிறார். அப்புறம் ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் ஸ்கூலுக்கு போனார். நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னார். சரி நீங்கள் செக் பண்ணுங்கன்னார் வாத்தியார். பையன் சிம்பிளிசிட்டி ப்ரொனவுன்ஸ் பண்ணினார். பையன் சிம்பிளிக்குட்டின்னார். என்ன சார், பையனுக்கு சிம்பிளிசிட்டி கூட ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியலையா, நீங்கள் என்ன கிளாஸ் நடத்துவீங்க அப்படின்னா. இதான் எங்கள் கெப்பாசிட்டி சார் அப்படின்னா. கெப்பாசிட்டிங்கிறது வாத்தியார் வந்து கெப்பாக்குட்டி அப்படின்ட்டார். அப்புறம் வந்து என்ன சார், பையன் சிம்பிளி குடிங்கிறார், வாத்தியார் கபா குடிங்கிறார், நீங்கள் என்ன கரஸ்பாண்ட்டை போனால் இன்ஸ்பெக்டர் என்ன ஸ்கூல் நடத்துங்க, ரொம்ப பப்ளிக் குட்டிலாம் பண்ணாதீங்க சார் அப்படின்னா. அப்புறம் ஒருத்தர் வந்து எங்கேயோ ஒரு 2 தெரு அண்ணாண்ட போனான். வந்து 3 தெரு அண்ணாண்ட போனால் மழை கொட்டிட்டு ஆட்டோவில் கேட்டான், ஆட்டோ எவ்வளோன்னா 250 ரூபா நான் வீட்டுக்கு. உடனே வந்து அவன் யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு டாக்டர்னு போர்டு போட்டது. டாக்டர், எங்கள் வீட்டில் ஒரு பேஷண்ட் இருக்காங்க, வரீங்க. நான் காரில் போனால் நீங்கள் 200 ரூபா கொடுக்கணும். சரி நான் வரேன்னா. காரில் 250 ரூபா ஆட்டோன்னா காரில் டாக்டரோடு போனால் வீட்டுக்கு போனால் 200 ரூபா கொடுத்து அழிச்சு போனால். எங்கே பேஷண்ட்டுனா, பேஷண்ட்லாம் இல்லை டாக்டர், ஆட்டோக்காரன் 250 ரூபா கேட்டான், அதனால் நீங்கள் 200 ரூபா வந்தோன்னே நான் காரில் வந்துட்டேன் அப்படின்னா. அப்புறம் வந்து ஒரு நாள் அண்ணாதுரை வந்து ஒரு காலேஜுக்கு போனார். கான்வெகேஷன் அட்ரஸ்க்கு போனார். ஷன் சொல்லுங்க அப்படின்னாங்க பசங்க. உடனே அவர் இப்படி தலையை சொல்லி, ஆஃப்டர் a long deliberation I have come to the conclusion that the examination is botheration, so send a representation to the Ministry of Education for abolition of examination in the Indian nation, not only for your present generation but also of your future generation அப்படின்னாராம். அப்புறம் ஒரு ஆஃபீஸ்லேருந்து வந்தால் ஒருத்தர் வந்துட்டு வீட்டில் உட்காந்து டிஃபன் கொண்டான்னா. டிஃபன் சரின்னு இட்லி கொடு, என்ன இன்னைக்கு டிஃபன் நன்னாவே இல்லை, நாக்கில் எதுவுமே டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு. ஐயோ உங்களுக்கு கொரோனா வந்துட்டுன்னு ஃபோன் பண்ணி டாக்டர் இது ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து அட்மிட் பண்ணுறேன். அப்புறம் அவன் கொரோனாவில் ஹஸ்பண்ட் ஆடுறோன்னே வீட்டில் யார் யார் இருக்கானே, எங்கள் மாமியார் மச்சன்லாம் இருக்கானே, அவளையே அடிச்சுட்டு ஆம்புலன்ஸில் வந்துட்டேன். என்னங்க என்ன நீ என்ன கொரோனாவில் வந்து மாட்டி விட்டுறியோ, உங்களையும் மாட்டி விட்டேன். ரொம்ப தேங்க்யூ வெரி மச், காட் பிளஸ் யூ. அருணாச்சலம் சார் சீக்கிரம் முடித்ததுக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். அவருடைய நகைச்சுவை நேரம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. நம்மளுடைய அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய திருமதி அண்ட் திரு ரேவதி சங்கரன் அவர்களை உங்களோட பலத்த கைத்தட்டலோடு மேடை கிடைக்கின்றோம். வாங்க ப்ளீஸ், எல்லாம் கைத்தட்டுங்க.
And I request Mr. and Mrs. Rajiv come to the stage, please. பதிமூணு 11/11/1942 ரேவதி அம்மாளுடைய பர்த்டேட் அது. கரெக்டாக இன்றைக்கி வந்து அந்த 80வது பர்த்டே இன்றைக்கி வந்திருக்கு. நாளைக்கு சில்ட்ரன்ஸ் டே. அதனால் இந்த கை கொடுத்த தெய்வங்கிற படத்தில் ஒரு பாட்டு வரும். சுமாராக பாடுவேன், இன்னைக்கு ரொம்ப சுமாராக பாட போகிறேன். எனக்கு அதுதான் உண்மை. அந்த ஒரு பாட்டு வர்றாங்க, 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ அப்படிங்கிற மாதிரி. உண்மையிலேயே அது தமிழ்நாட்டில் அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கேரளா, ஆந்திரா, அந்த கர்நாடகாலாம் போனாங்கன்னா அங்கே உள்ள கலைஞர்களை வந்து அப்படி கொண்டாடுறாங்க. இவங்களுக்கு வந்து அநேகமாக ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜுமே தெரியும். ரெண்டாவது வந்து தருமபுரம் ஆதீனத்தில் முறைப்படி தேவாரம் திருவாசகம்லாம் படித்தவங்க. சகலகலாவல்லிங்கிற பட்டத்துக்கு பொருத்தமான ஒரு பெண்மணி. ரெண்டாவது வந்து கலைமாமணி மாதிரி நிறைய பரிசுகள்லாம் வாங்கினாலும் ஹியூமர் கிளப்புக்கு நமக்கு ஒரு அசெட். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரேவதி சங்கரன்கிறது ஒரு அசெட். ஏன் அப்படின்னா இன்றைக்கே கூட அது விஷயமாலாம் நான் அந்த பாராட்டு விழா முடிஞ்சதுக்கப்புறம் சொல்ல போகிறேன். அதனால் எங்களுடைய முனவர் சுல்தான், எங்களுடைய ஹியூமர் கிளப்போட அட்வைசர், அவர் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு இந்த செலிப்ரேஷனுக்கு அவர் ஒரு மெட்டீரியல் தயார் பண்ணியிருக்கார். இந்த முறைப்படி அவர்களை ஹானர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பரிசு ஹியூமர் கிளப்லேருந்து கொடுப்போம். அதை தொடர்ந்து எங்களுடைய இனிய நண்பர் ராஜீவ் அவர்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராஜீவ் வந்து அந்த கேன்வாஸில் வந்து போன தடவை வந்துக்குன்னா தெரியும், அப்துல் காதரோட படத்தை வந்து வரைஞ்சார். அப்படியே அது வந்து ஃபோட்டோ மாதிரியே இருக்கும், அது ஒரு கேன்வாஸில் வரைஞ்ச மாதிரியே இருக்காது. அவர் வந்து யூடியூப்லலாம் பார்த்துட்டு ஹியூமர் கிளப் மேலே ரொம்ப அன்பாயிட்டார் அவர். அதனால் அவங்களும் அவங்களுடைய திருமதியும் வந்திருக்காங்க. இப்பொழுது முறைப்படி நம்முடைய விஜயலட்சுமி சங்கர் அவர்களும் விஜயா சேகரன் அவர்களுமாக இணைந்து, நம்முடைய மகளிர் அணியும் இணைந்து அம்மா அவர்களுக்கும் அப்பா அவர்களுக்கும் எங்களான மரியாதையை செய்ய இருக்கின்றோம். அவர்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இப்பொழுது நம்முடைய லேடிஸ் விங்கு அந்த மரியாதையை செய்வார்கள். நாதஸ்வரம் போட்டு விட்டுருங்க, நல்லா ஜம்முன்னு போடுங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 40வது ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். அந்த 40 ஏழை குடும்பங்களுக்கான அந்த 2000 ஒர்த் ப்ரொவிஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதை போன மாதம் நாங்கள் சொன்ன மாதிரி பெனிஃபிஷியரை வந்து மேலே கூப்பிட போகிறது இல்லை. காரணம் நான் ஏற்கனவே சொன்னது தான், அது யூடியூப்பில் வர வேண்டாம் அப்படிங்கிறதுனால அவர்களுக்கான அந்த பேக் வந்து உள்ளே வந்திருக்கு. இந்த மாதம் நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாலும் விவேகானந்தா கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் நடராஜன் அவர்கள் ஒரு குடும்பத்துக்கான அந்த ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்க. அது அவங்களுடைய தாயாருடைய நினைவாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதை நான் அனௌன்ஸ் பண்ண உடனே வி டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் நிறைய பேர் தானாக முன் வந்து அதை பண்ணினாங்க. அதில் இன்னொன்று என்னென்னா, போன மாதத்துக்கு முந்தின மாதம் பெனிஃபிஷரி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, ரொம்ப உருக்கமாக அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருந்தது, எங்களுக்கு அது 1.5 மாதத்துக்கு கிட்டத்தட்ட வந்தது, வி ஆர் ஸோ ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. நம்ம செஞ்ச ஒரு நல்ல காரியம் ஒரு நல்ல இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்பதை சொல்லி, இந்த மாதம் 5 பெனிஃபிஷரியில் ஒருத்தர் வந்து இதில் இருக்காங்க, திருவள்ளூர் பக்கத்தில். அவருக்கு கண் தெரியாது, அதனால் வந்து அவரை இங்கே அழைச்சின்னு வந்து இந்த மெட்டீரியல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கேயே ஒரு மளிகை ஷாப்பில் பேசி பேமெண்ட்லாம் அனுப்பிச்சு அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டோம். பாக்கி 2 பேருக்கு இந்த மாதம் கொடுக்க போகிறோம். இன்னும் 2 பேரை வந்து நாங்கள் மேடைக்கு கூப்பிட்றோம். ஏன் கூப்பிட்றோம் அப்படின்னா, இந்த 2 பெண்மணிகளும் வணக்கத்துக்குரிய பெண்மணிகள். ஐ ரிக்வெஸ்ட் தம் டு கம் டு த ஸ்டேஜ். ஒன் வந்து மிஸ்ஸஸ் ரோஜா மேடைக்கு வாங்க ப்ளீஸ். இன்னொருத்தரவங்க மிஸ்ஸஸ் ராஜராஜேஸ்வரி, 2 பேரும் மேடைக்கு வாங்க. இவங்க 2 பேர்களும் இந்த பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் வராங்க. ஏன் இவங்களை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், உட்காருங்க ரோஜாம்மா. நான் ரோஜா மேடம் வந்த உடனே நான் சொன்னேன், என்னை விட நீங்கள் வயசில் சின்னவங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே இந்த ஹாலில் நான் நமஸ்காரம் பண்ணேன் உங்களுக்கு. அவங்க வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. நான் ராஜராஜேஸ்வரியும் நமஸ்காரம் பண்ணேன். என்ன காரணம் அப்படின்னா, ரோஜா அவர்களுக்கு திருமணமாகி குழந்தைகள்லாம் இருக்குது, பையன்லாம் இருக்கான், படிக்கிறான். ஏன் ரோஜா அவர்களை மேடையில் கூப்பிட்டு பாராட்டுறோம், இந்த பேக் கொடுக்குறோம் அப்படின்னா, எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் மகாபெரிவர் தெய்வத்தின் குரலில் எழுதுகிறார், ஒரு அநாத சம்ஸ்காரம் பண்ணால் அது வந்து அசுமேத யாகம் பண்ண புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வேறஸ் ரோஜா வந்து இது வரைக்கும் அக்கார்டிங் டு த டேட்டா, அவங்க கவர்மெண்ட்டில் கொடுத்த டேட்டா, அங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தது, அப்புறம் கார்ப்பரேஷனில் கொடுத்த எல்லா சர்டிஃபிகேட்டையும் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது 10,000 அநாத சம்ஸ்காரம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, நான்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்தோம். அந்த சர்டிஃபிகேட் வருது, போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வருது, அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் வருது, அப்புறம் கார்ப்பரேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஒரு போலீஸ் வந்து அதுக்கான ஒரு வேனில் கொண்டு வந்து அந்த பரியர் கிரவுண்டில் இறக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்று எரிக்கிறதாலும் சரி, இல்லை புதைக்கிறதாலும் சரி, ரோஜா தன்னந்தனியாக இருந்து அதை செய்து, அது மட்டும் இல்லை, ஈவன் இந்த ஒரு வாரம் பெஞ்ச மழைக்கும் கூட மயிலாப்பூர், சாந்தம், மந்தவெளியில் இருக்கக்கூடிய ட்ராப் அவுட் தூக்கி எறிகிறாங்கல்ல வீட்டில் இருந்து, எத்தனையோ பேர் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உடை கொடுத்து ஹேர் கட் பண்ணி வேலைக்கு அவங்க எங்கே தான் போவாங்களோ தெரியல, ஃபுட் பேக்கெட்லாம் போடுறாங்க. அந்த சபையே உங்களை வணங்குகிறது. அதனால் எங்களுடைய மரியாதையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது ராஜராஜேஸ்வரி. இப்போல்லாம் வந்து முன்னெல்லாம் நான் எங்கள் வீட்டில் 12வது கடைசி குழந்தை எங்கள் வீட்டில். அப்போ எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். 10 குழந்தைங்கிறதெல்லாம் சாதாரண ஒரு விஷயம். இப்போது ஒரு குழந்தைய வச்சுட்டு அதுவே பார்த்துக்க முடியாமல், அதிலும் அந்த குழந்தை மென்டலி சேலஞ்சோ, ஃபிசிக்கலி சேலஞ்சோ, மென்டலி ரிட்டார்டடாக இருந்தால் அந்த பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கங்கிறது அந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்த வீட்டில் உள்ள பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும். ஆனால் அதுலேயும் வறுமையில் இருக்கக்கூடிய வீட்டில் அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துட்டுன்னா அதுக்கான ஒரு ஸ்கூல் வச்சு
ஏழை பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைகளை கொண்டு 10 மணிக்கு அந்த ஸ்கூலில் விட்டுருவாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு அழைச்சிட்டு போவாங்க. அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து, ஃப்ரீ ஃபுட்டு கொடுத்து, அவங்கள தன் குழந்தை மாதிரி பராமரிக்கின்ற ராஜராஜேஸ்வரி போட்டு. அதனால தான் நான் வந்து சாதாரணமாக அப்புறம் இவங்க சொன்னாங்க, உங்களுக்கு என்னம்மா ஹெல்ப் வேணும்னு கேட்டேன் ரோஜாட்ட. நான் எல்லாம் பண்ணிடுறேன் சார், என்னால் வந்து நான் கேட்டேன் எப்படி ஒரு லேடியாக இருந்துட்டு எப்படி இது. அவங்க சொன்னாங்க, நான் வந்து இதை ஆத்மார்த்தமாக பண்ணுறேன், யாரும் என்னை நீ பண்ணுன்னு நான் சொல்லலை, நான் ஆத்மார்த்தமாக பண்ணுறேன். எத்தனையோ பேருக்கு அந்த மாதிரி செய்ய முடியாத சூழ்நிலை உள்ளவங்களுக்கு நான் செஞ்சோங்கிற ஒரு ஆத்மார்த்தத்தோடு செய்கிறேன்னு. ஒரு அவார்டில் வந்து ரேவதி சங்கரன் தான் அவங்களுக்கு அவார்டே கொடுத்தாங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில். நான் இன்னொன்று பார்த்தேன், நான் நிஜமாக அந்த ஷூட் பண்ணலை, நான் பார்த்தேன். ரோஜா வந்து உக்காந்துட்டாங்க, ரேவதி அம்மா வராங்க. நான் ஏதோ மேடைக்காக அவங்கள வந்து பாராட்டணுங்கிறதெல்லாம், ரோஜாவை கட்டின்ட்டாங்க ரேவதி அம்மா, கட்டிண்டு அப்படி தான் பண்ணாங்க. அதனால் ரோஜா அவர்களையும் ராஜராஜேஸ்வரி அவர்களையும் பாராட்டுவதில் பெருமை அடைகின்றோம். ரேவதி சங்கரன் அவர்கள் சால்வை அணிவித்து பாராட்டுவார். ராஜராஜேஸ்வரி அவர்கள், ராஜராஜேஸ்வரி. நான் அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்கேன், ராஜராஜேஸ்வரியோட ஸ்கூலுக்கு நான் போயிருக்கேன். ரோஜாம்மா, நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தைகள் பேசுகிறீங்க, அவரே ஒரு வார்த்தை. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ரோஜா. நான் வந்துட்டு யாருமே அம்மா அப்பா இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் வர்றதில்லை. அவங்களோட சூழ்நிலையில் அவங்க பிரிஞ்சிடுறாங்க. அது எப்படி பிரிகிறாங்க, என்ன பிரிகிறாங்கன்னு அது தெரியாது. ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு நான் ஒரு அம்மாவாக இருந்து நான் அடக்கம் பண்ணணுன்னு தான் என்னோட ஒரு ஆசை. இது வெளியும் உடனே ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, போலீஸ் ஃபோன் பண்ணுவாங்க, ரோஜாம்மா எங்கே இருக்கிறீங்க, நான் வீட்டில் இருக்கிறேன் இல்லை வெளியில் இருக்கிறேன், இன்றைக்கி 3 பாடி வருதுமா. சரி, உடனே நான் என்ன ஏதுன்னே சொல்ல மாட்டேன். அது எப்படி பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது, எப்படி ரெடி பண்ண தெரியாது. டக்குன்னு நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவேன் நான். அவங்களே சொல்லுவாங்க, சரி எத்தனை பாடி இருந்தாலும் எடுக்கிறேன்றீங்களம்மா. உடனே பின்னாடி எதுவுமே சொல்ல மாட்டேன், எடுக்கிறேன் அப்படி தான் சொல்லுவேன் அந்த வார்த்தை. உடனே நான் அங்கங்கே போயிட்டு எப்படியாவது அந்த பைசா ரெடி பண்ணி நான் எடுத்துடுவேன். நான் எடுத்து யாருமே அவங்களுக்கு பால் ஊற்றி அவங்களுக்கு மாலை போட்டு அவங்களுக்கு உரிய மரியாதை செஞ்சு அவங்க நல்ல மாதிரி லாஸ்ட்டாக ஒன்று எல்லாம் பண்ணிவிட்டு கடமைக்கு பண்ணாமல் சாமி கும்பிட்டு அனுப்புவோம். அது போலீஸாக சொல்லுவாங்க, என்னம்மா சாமி கும்பிட்டீங்க, என்னம்மா வேண்டனீங்கன்னு கேட்பாங்க. அவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியாது, எப்படி செத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் அடக்கம் பண்ண போது என்னோட உறவுகளாக போகிறாங்க அவங்க, அவ்வளோதான். அதை சொல்லும் போது எனக்கு அதோட போலீஸ் சொல்லுவாங்க, தெரியாத ஒரு புதுசாக வர போலீஸெல்லாம் சொல்ல, இந்த மாதிரி ஒரு ஆளை நாங்கள் பார்த்ததே இல்லைம்மா, நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க. அதுதான் ரோஜான்றது வந்து ஒரு பூ தான், அது பூக்க தான் அந்த பூவோட மகிமையே தெரியுன்ற மாதிரி நான் நினச்சிக்கிறது. அதே மாதிரி வந்து தாய்மையின் அவார்டு நான் வாங்கினேன் சங்கரா டிவியில். அப்போ வந்து நான் ஆம்புலன்ஸ் இல்லைன்னு கேட்டிருந்தேன். நம்ம ரேவதி அம்மா பேசி ஒருத்தவங்க வந்து நம்ம அம்மா வந்துட்டு பேசி எனக்கு வந்து நானே ஆம்புலன்ஸ் நானே ஓட்டுறேன். இன்றைக்கி எத்தனை பாடியாக இருந்தாலும் என்ன நானே ஓட்டி நானே எடுத்துகிட்டு போகிறேன். அவங்க சொல்லுவாங்க, இந்த மேடையில் சொல்லுவாங்க, நான் நினைக்கவே இல்லை. நான் வாங்கி தரேம்மா, நானும் உங்கள் புள்ள தாம்மான்னு அப்படி சொல்லுவாங்க, நான் நினைக்கவே இல்லை. திடீர்னு நான் பேசிகிட்டு இருக்க மாதிரி, யாராவது உங்களால் முடிஞ்ச எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், ஆம்புலன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எடுத்தவொடனே சொன்னவொடனே அவங்க அந்த மேடையில் வந்து சதீஷ்ன்ற பேர் தான் டேங்க் டெவலப்ஸ் சதீஷ் வந்து மேலே வந்துட்டு நான் வாங்கி தரேம்மா, நானும் உங்கள் புள்ளம்மான்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப, நான் இவ்வளோ சர்வீஸ் பண்ணேன், ஏதோ ஒரு ஆத்மா தான் அவங்களோட பேசியிருக்குது. இப்போ ஒருத்தங்க இறந்தாலும் அந்த ஆத்மா இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியாது, எதை விட்டுட்டு போனாங்கன்னு தெரியாது, எதை பேசணும்னு நினச்சாங்கன்னு தெரியாது. அதை நான் அடக்கம் பண்ணிடுறேன், அவ்வளோதான். அடுத்தது எனக்கு, ஆனால் எத்தனை பாடி அடக்கம் பண்ணால் கூட எனக்கு ஒரு சோர்வு இல்லை, ஒரு பேய் இல்லை, ஒரு பிசாசு இல்லை. இதுவரையும் ஒரு பேயை கூட நான் பார்த்ததில்லை என் வாழ்க்கையில். சுடுகாட்டுக்கு பூ வச்சிருப்பா கூடாதுன்னுவாங்க, நான் எல்லாம் மல்லிகை பூலாம் வச்சுட்டு தான் போவேன். ஆனால் ஒரு பேயை கூட நான் பார்த்ததில்லை. ஆனால் மனிதர்கள் தான் பேயின்னு நான் நினைக்கிறேன். நான்
அம்மா சொன்னாங்க பேயெலாம் இல்லைம்மா, படப்பேய் இருக்குது, நகை பேய் இருக்குது, வீடு பேய் இருக்குதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். ஆக மொத்தத்தில் பேய் பிசாசு எதுவுமே கிடையாது. ஆண் பெண் 2 பேரும் சுடுகாட்டுக்கு போகலாம். மனசில் இருந்த தைரியம் இருந்தால் எங்கே வேணால் போயிட்டு வரலாம். இன்றைக்கும் நாளைக்கு நான் 4 பாடி புதைக்க போகிறேன். அது எப்படி இறந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் வந்து நாளைக்கு 4 பாடி இருக்குது. ஏன்னா இந்த மழையால் பள்ளம் நோண்ட முடியாது. ஒரு வாட்டி மழையில் நோண்டி உங்களுக்கு அனுப்பியிருந்தாலப்பா லாஸ்ட் ஃபோட்டோ, ஃபுல் மழையில் பள்ளமே நோண்ட முடியாதுன்ட்டாங்க. 2 பாடி புதைக்கணும்னு முடிவு எடுத்தாச்சு. நீங்கள் நோண்டுங்க, முடியலன்னா நான் வந்து நோண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோண்ட மண்ணு கொட்டிக்கிட்டே இருக்குது. ஆக மொத்தம் நோண்டி 2 ஃபுல் மழையில் நனைஞ்சி நான் உள்ளே எடுத்துகிட்டு பாடி எடுத்துகிட்டு அடக்கம் பண்ணிட்டு தான் வந்தேன். அன்னைக்கு கொஞ்சம் ஒரு சொட்ரு போட்டுக்கல, எதுவுமே இல்லை, ஒரு கொடை கூட பிடிக்கல. இது வரையும் சாப்பாடு கொடுக்கும்போது கூட எந்த கொடை எதுவுமே பிடிக்கல. அப்படியே எப்படியே போவோம், அப்படியே வரும். ஏன்னு வச்சுக்கலாம், மழையும் வெயில் எல்லாத்தையும் பார்த்து வேலை செய்கிறோம். நம்ம இத்தனை ஆத்மா புதையிறோம், ஒரு ஆத்மா கூட எனக்கு துணையாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. அதே மாதிரி எனக்கு ஆம்புலன்ஸ் கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப நன்றி. அவங்க அம்மாவும் இருந்தாங்க, அது மாதிரி அவங்க கொடுக்கும்போது அந்த ஆம்புலன்ஸில் இப்போ நம்ம பாடி ஏற்றிட்டு போகிறோம். எந்த டைமில் பீச்சில் எங்கே இறந்துட்டாலும் நமக்கு தகவல் கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் நான் உடனே எடுத்துகிட்டு போயிடுவேன். நானாக எடுத்துகிட்டு போகிறேன். இது பெண் ஆம்புலன்ஸ் ஓட்டுறது, பெண் பாடி ஏற்றுறது பெரிய ஆச்சரியம் இல்லைங்களா? இது நான் செஞ்சாலும் ஒரு பெண் தான், நீங்கள் செஞ்சாலும் எல்லாருக்கும் இந்த ரோஜா ஒரு ஆள் அத்தனை பெண்களும் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன். இது வரையும் அம்மாவுக்கு ரொம்ப மிக நன்றி. ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு அம்மாவோட வார்த்தையால் தான் வாங்கி கொடுத்தாங்க. இது பெரிய நன்றிம்மா உங்களுக்கு. ஹியூமர் கிளப்பை பொறுத்த வரைக்கும் ஜாதியோ மதமோ இனமோ எதுவுமே இல்லை. அதனால் நான் வந்து அவர்களை பாராட்ட வேண்டும் என்று நினைத்தோம். அதனால் அதை செஞ்சோம். உங்களுக்கெல்லாம் ஒரு ஆட்சேபனை இல்லைன்னா, ஒரு ஆண்டு விழாவில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டாரை கூப்பிட்டு ஹானர் பண்ணுறோம், பெரிய பெரிய ஆள்லாம் கூப்பிட்டு ஹானர் பண்ணுறோம். ஸோ வை நாட் வி ஹானர் ரோஜா ஆன் அவர் ஆனுவல் டே? இஃப் இட் இஸ் அப்ரூவ்டு பை த மெம்பர்ஸ் ஐ வில் டூ இட். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம செய்யணும், இதை நம்ம செய்யணும். ஆனால் அதை வந்து நான் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நிமிஷம் மேடம் ப்ளீஸ், செய்யாமல் என்ன செஞ்சாலும் ஒரு கண்ணாடித்தன்மை இந்த அமைப்பில் இருக்கணும். அதனால் இஃப் இட் இஸ் அப்ரூவ்டு பை த மெம்பர்ஸ்னால் நிச்சயமாக வரக்கூடிய 40வது ஆண்டு விழாவில் ரோஜா வில் பி ஹானர்ட். நிச்சயமாக நம்ம பண்ணுவோம். அடுத்து ராஜராஜேஸ்வரி ப்ளீஸ் வாங்க, ஒரு நிமிஷம் ஏதாவது சொல்லுங்க. சே a few lines about your institution ப்ளீஸ். ஏன்னா இவங்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா இவங்களை கொஞ்சம் வெளிச்சத்தில் நம்ம காட்டணும், அது ஒன்று தான் ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், என் குழந்தைங்கள்ட்ட பேசுகிறது கொஞ்சம் ஈஸியான விஷயம்னு நினச்சிப்பேன். நான் இந்த மாதிரி மேடை இது வரைக்கும் ஏறினதே கிடையாது. சார் வந்து கூடவே வந்து ஒரு வாட்டி வந்து பார்த்தோன்னா, இல்லைம்மா நீ ஆத்மார்த்தமாக பண்ணுறேன், அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொன்னாங்க. நான் தெரியல, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சமர்ப்பணம். நீங்கள் இருக்கிற இத்தனை பெரியவங்க முன்னாடி எனக்கு பேசுகிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சாரி சார். ஸ்கூல் வந்து மந்தவெளியில் இருக்குது சார், அருணாச்சலம் ஸ்ட்ரீட்டு 6ஆம் நம்பர் வாடகை தான் இருக்கும். எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு. எனக்கு 2 பசங்க சார், 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, இறந்துட்டாங்க. அவங்களோட ஞாபகார்த்தமாக தான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு சங்கடம் வந்துடும். 22 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன், 5 வருஷமாக சொந்தமாக நடத்திட்டு இருக்கேன். அப்படி சொல்லலை, தெரியல சார். தேங்க்யூ. ஆக்சுவலி நான் அந்த உங்கள் மந்தவெளியில் இப்போது வெஸ்டர்ன் இதில் கல்யாண நகர் அசோசியேஷன் ரோட்டில் அவங்களோட இன்ஸ்டியூஷன் இருந்தது முன்னாடி. நான் 2 தடவை போயிருக்கேன், நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்கிறத நான் ஃபிசிக்கலாக பார்த்தேன். அது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து அவங்கள. அப்புறம் ஏதாவது ஃபோன் பண்ணுவாங்க, என்னால் முடிந்ததை நான் பண்ணேனே தவிர வேறு ஒன்றும் பெருசாக அங்கே பண்ணலை. இப்போ இந்த இன்ஸ்டியூஷனில் இந்த இதில் பெனிஃபிஷியரி வரும்போது நான் சொன்னேன், அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து ரைஸ் வாங்கி கொடுங்க, ப்ளஸ் இந்த பட்டாணி, அப்புறம் கொத்துக்கடலை, பச்சைப்பயிறு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அது போகும் அப்படி. அப்போ கூட அந்த அம்மா எனக்கு ஒன்று கொடுன்னு கேட்கவே இல்லை.
நிச்சயமாக என்னுடைய ஃபேமிலி கூட நிச்சயமாக கேட்கல. அதனால் அது அவங்களுக்கு போகுங்கிற ஒரு காரணத்தினால நான் இந்த மேடையில் அவங்க சொன்னேன். அது தவிர 3 பெனிஃபிஷியரி இன்றைக்கி இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு மேடம் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோ ஃபேர் அதுவும் வந்தாச்சா? வந்தாச்சு. அவங்க இங்கே பெனிஃபிஷியரிக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த பேக்கு. அதனால் அவங்களுக்கு ஆட்டோ ஃபேரையும் நாங்கள் எடுத்துப்போம். இங்கே பாபு எல்லாம் ரொம்ப எம்எஃப்ஏசியில் வந்து இன்னொரு என்னென்னா எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து எங்களை அப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ பாபு ஆட்டோலாம் ரெடி பண்ணி கொடுத்துருவார். உங்கள் வீட்டில் கொண்டு வந்து அதை டெலிவரி பண்ணுவோம் என்பதை சொல்லி கொஞ்சம் எமோஷ்னலாக போயிட்டோம். இனிமேல் வரக்கூடியதெல்லாம் ரொம்ப ஜாலியான மேட்ரெல்லாம் இப்போ நிறையா இருக்குது. அதில் முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வரக்கூடிய எதிர்பார்த்த பேராசிரியர் ராஜகோபாலன் அவர்கள் வரவில்லை. காரணம், டியூ டு ஹெல்த் இஷ்யூஸ் இஸ் அட்மிட்டட் இந்த ஹாஸ்பிட்டல். மார்னிங் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ரொம்ப பெரிய பேராசிரியர் நிச்சயமாக நம்முடைய வரக்கூடிய கூட்டத்தில் பேசுவதாக இருக்கிறார்கள். அடுத்த மாதம் அநேகமாக பார்த்திங்கன்னா சுபஸ்ரீ தணிகாச்சலம் அவர்களுடைய அந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதமாக எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. அதை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நிச்சயமாக இந்த கன்க்ளூடிங் ப்ரோக்ராம் ஆஃப் த இயர் 2022 நிச்சயமாக நிறைவான ப்ரோக்ராம் ஹவுஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான ஒரு பட்டிமன்றத்தோடு தொடங்குகிறோம் காலை நிகழ்ச்சி. அந்த அளவில் அதை முடிச்சுப்போம். இப்பொழுது வந்து ரேவதி சங்கரனுடைய ஏற்புரையை தொடர்ந்து ரேவதி அம்மாவும் ரேவதி அம்மாட்ட தான் பண்ண சொன்னேன், நீ என் பக்கத்தில் இரு அப்படின்னாங்க. நாங்கள் சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அழகாக பண்ணுவாங்க. ஓவர் டு ரேவதி அம்மா. நல்ல அந்த தம்பதிகளுக்கு நல்ல கை தட்டலாம். நீங்கள் போய் உட்காருங்க. ஓ, இங்கிலாந்து ஜெயிச்சுட்டான் வா. அவருக்கு அதான், ஐயோ பாகிஸ்தானா இங்கிலாண்டான்னு சொல்லிட்டு இருந்தார். நம்ம தோற்று போன அன்றைக்கி எனக்கு ராத்திரி தோசையே வேண்டான்ட்டார் அவர். அப்படி ஹி கெட் ஸோ இன்வால்வ்ட். அங்கே அவன் 4 காட்டுறானோ இல்லையோ, இவர் இங்கேருந்து பக்கத்தில் நம்ம இருந்தால் கூட மூஞ்சியில் ஒரு அடி அடித்து பெரிய அம்பையர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் ஒன்று, அம்பையரோ இல்லையோ எனக்கு வாழ்க்கையில் ஒரு எம்பையர் ஆக்கி கொடுத்து என்ன அதில் ராணியாக உட்கார வச்சுருக்கார். நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையில் ரோஜா பண்ணுற அளவுக்கோ இல்லை மற்ற எத்தனையோ பேர் சாதித்த அளவுக்கு நான் ஒன்றுமே பண்ணல. எனக்கு முதல்ல சேகரன் சொன்ன போது நான் மாட்டேன்ட்டேன். ஏன்னா பட்டி தொட்டிகளில் எத்தனையோ பேருக்கு 80 வயசாகுது. கிராமங்களில் எவ்வளவோ பேருக்கு அத்தை பாட்டிகள்லாம் இருக்காளே, எல்லாருக்கும் 80 ஆறுது. யாரும் எடுத்து செய்வார் இல்லை. அப்போ எனக்கு மட்டும் என்ன, நான் ஒன்லி என்ன லக்குங்கிறது, ஒரு அதிர்ஷ்டம்ங்கிறது, யூ மஸ்ட் பி அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். நான் எப்போதும் சொல்லுவேன், கரெக்டாக அந்த வெளிச்சம் நம்ம மேலே விழற இடத்துல நம்ம நிற்க வைக்கிறது கடவுள். இல்லைன்னா நானும் ரொம்ப சாதாரணமாக இருந்திருப்பேன். என்னை விட ரொம்ப ஜோராக பாடுறவாள்லாம் இருப்பா. ஆனால் எங்கேயான பாடுனாக்கா எனக்கு ஸ்ருதி இல்லை, நான் ஒன்றும் கிடையாது, பாடுன்னா உடனே பாடிடுவேன். அந்த மாதிரி ஒரு கூச்சம் இல்லாமல் ஒரு தைரியமாக இருந்ததுனாலையோ என்னமோ தெரியல, இன்றைக்கி நான் இங்கே வந்து உங்கள் முன்னால் இந்த 80வது வயசை இப்படி கொண்டாடுவாங்கன்னு நான் நினைக்கல. இதுக்கு முன்னால் இன்னொரு நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடந்தது. என்னன்னு கேட்டால், என்னுடைய நான் வந்து சூரசம்ஹாரத்தன்னைக்கு பிறந்தேன். அதனால வள்ளின்னு பேர் வைக்கலான்னாங்க. ஆனால் பாட்டி சொன்னாங்க அது சூரபத்மன் மாதிரி பொல்லாதான் இருக்கும் போல இருக்குன்னு. அதுதான் பலிச்சது கடைசியில். ஆனால் ஒரு விதத்தில் இன்னொன்றும் கரெக்டு, வள்ளி மாதிரி கண்ணாடி வேலை பாசிமணி போட்டுட்டு குறத்தியாகவே இருந்துட்டுருக்கேன். அன்னைக்கு ஒன்றும் செய்யறதா இல்லை. ஏன்னா குழந்தைங்கள்லாம் அவங்கவுங்க எங்கேயோ இருக்கிறாங்க, வர முடியும் வர முடியாது, எத்தனையோ விஷயங்கள். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் பூஜாரி பாபுங்கிறவர் வந்து, மாமி எனக்கு மனசே கேட்கல, மாமாவுக்கு சதாபிஷேகம் ரொம்ப ஜோராக நன்னா நடந்தது, உங்களுக்கு நான் வந்து வெறும் ஒரு ஆயுஷோமம் மட்டும் பண்ணித்தரேனே சிம்பிளாக, நீங்கள் மாட்டேன்னு சொல்ல, செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஐ மஸ்ட் ஹவ் டன் something good. Nothing comes from nothing. Nothing ever could. So somewhere in my youth, all
childhood. I must have done something good. சவுண்ட் ஆஃப் மியூசிக்கில் இந்த பாட்டு வரும். அதைத்தான் நான் இங்கே கோட் பண்ணுறேன். காரணம், ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கோம், அல்லது நல்லது பண்ணுறதுக்கு நம்ம உதவி இருக்கலாம். அதுதானே தவிர இந்த நல்வினை என்னை இவ்வளவு தூரம் உயர்த்தி கொண்டு வந்து இங்கே அமர வைத்திருக்கிறது. சரவணன் வந்து, அம்மா நீங்கள் ஃபோட்டோ அனுப்பணுமே. நான் இல்லை, நான் அன்றைக்கி வரவே மாட்டேன், எத்தனையோ பேருக்கு 80 ஆறுது, நான் என்னப்பா ஸ்பெஷல்னுட்டேன். ஐயோ, நான் தலைவர்கிட்ட சொல்ல முடியாது, ஐயோ நீங்கள் ஃபோட்டோ கொடுத்துருங்கப்பா, என்ன கோச் பாரு அப்படின்னார். நான் உண்மையிலே நான் வரதா இல்லை, இன்றைக்கி மழை கொட்டுன்னு கொட்டித்துனா வரவே வேண்டாம். ஏன்னா எங்கேயோ ஒரு கூச்சமாக இருக்குது. இது பெருமையாக இருக்குது ஒரு விதத்தில், அதே நேரத்தில் டூ ஐ டிசர்வ் திஸ் அப்படின்னு ஒரு எங்கேயோ ஒரு கேள்வி என்ன நானே 10 தடவை கேட்டுக்கிறேன். உங்கள் கண் பார்வையில் நான் ரொம்ப எங்கேயோ இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் கால்கள் தரையில்தான் பாவி இருக்கிறது. யாரும் சாதிக்காததை நான் சாதிக்கவில்லை. எனக்கு அந்தந்த நேரத்தில் சரியாக நடந்தது. இவர் எல்லாத்துக்கும் உன்னால் முடியும்னு ஒரு ஊக்கம் கொடுத்ததுனால இவ்வளோ தூரம் நிறைய பயணம் வந்துட்டோம். நிறைய மேடு பள்ளம் விழுந்து எழுந்து, இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையுமே. அது ஒரு பக்கம். நான் வரமாட்டேன்னு சொன்னது சேகரனுக்கு கொஞ்சம் வருத்தம். அவர் ஜெயந்தஸ்ரீ கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது சொன்னார் போல இருக்கு, அந்த அம்மா என்னை கூப்பிட்டாங்க, ஃபோனில் கூப்பிட்டுட்டு, அம்மா உங்களுடைய கண்ணாடி வளை, மருதாணி கை, உங்களுடைய பேச்சு, இதெல்லாம் நாங்கள் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கோம், குழந்தைகளாக உங்களை கொண்டாடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இந்த மயில் இறகால வருடுறதுன்னு ஒரு உணர்வு யாரானு உணர்வு பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி என்கிட்ட பேசுகிற போது இந்த மயில் இறகால வருடுற மாதிரி ஒரு பேச்சு ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணனும் பாரதி பாஸ்கர் பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க. அதாவது உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் பேச தெரியாது. அன்பு அப்படியே குழைச்சி தேனில் சொல்லினை தேனில் குழைத்துரைப்பாள் குறவள்ளியைன்னு பாரதி பாடினானே, அந்த மாதிரி ஒரு இனிமையாக என்கிட்ட பேசுகிறவங்க. அப்புறம் நான் ஜெயந்தஸ்ரீகிட்ட சொன்னேன், இல்லைப்பா இப்போ கொஞ்சம் பாட்டி வைத்தியம்லாம் சொல்லியிருக்கேன், ஆனால் இந்த பாட்டு வைத்தியம் ஒன்றும் கேட்கல. எத்தனை நல்வினை பண்ணியிருக்கோமோ தீவினையும் ஏதோ பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே முதுமைன்னு ஒன்று வரும்பொழுது எத்தனையோ பேருக்கு என்னெல்லாமோ வரப்போது கொஞ்சம் இந்த முழங்கால் ஆடின்னு இருந்தேன், இப்போ கொஞ்சம் ஆடி போயிட்டேன், அவ்வளோதான். எல்லாம் அந்த வயசில் நடக்க வேண்டிய விஷயங்கள் தான். அப்பா அவங்க சொன்னாங்க, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் பாரதி சொன்னது இளம் பெண்களுக்கு, உங்களுக்கு இல்லை. நீங்கள் அதை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்காதீங்க, தாராளமாக நீங்கள் வரணும். இங்கே ஹியூமர் கிளப்பில் உங்களை ஆனர் பண்ணுறது அம்மா நீங்கள் ஏற்றுக்கணுமா அப்படின்னு அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் ஒன்று புரிஞ்சுது. பிள்ளைகள்லாம் எத்தனை சொன்னாலும் ஒரு அம்மாவை வந்து கொஞ்சம் அசைக்க முடியாது. மகள் ஒரு வார்த்தை சொன்னால் குழஞ்சு போயிடுவோம் இல்லை? அந்த மாதிரி ஜெயந்த் என்கிட்ட பேசின பொழுது ஒரு பொண்ணு இருந்தாக்க இப்படி தான் நம்மளை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு நான் நினச்சேன். அது உண்மை. இல்லாட்டாக்கா நான் இங்கே வந்து உட்காந்துருக்க மாட்டோம். இவருக்கு ஒரே சந்தோஷம். காரணம், உன்னை விட நான் இன்னும் உயர்ந்தவன் அவர் சொன்னதே இல்லை. ஏன்னா உனக்கு தெரியறது எனக்கு பல விஷயம் தெரியாது, என்னாலலாம் பாட்டே பாட முடியாது. அது வேற இப்போ ஒரு இன்டர்வியூவில் அவர் வேற எனக்கு காது கேட்காது, அவர் திட்டினா கூட எனக்கு காதில் கேட்காதுன்னு விடுறார். இது ஒன்றும் புதுசு இல்லை, எல்லார் வீட்லேயும். இப்போ சேகரன் சொன்னதை விடவா, நான் இப்படி என் பெட்டியிலேருந்து அவுத்து வச்சேன்னாக்கா அதுவும் நிறையா தான் இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஆனால் இது அத்தனையும் தாண்டி வாழ்க்கைங்கிற பயணத்தில் நாம் ஒரு தரம் வாழப்போகிறோம். இனி ரோஜா அம்மா சொல்கிற மாதிரி மண்ணோடு மண்ணாக போன பிறகு எங்கே பிறப்போமோ என்னவாகுவோமோ தெரியாது. புல்லாய் பிறக்கணும். புண்ணியா உன்னடி என் மனத்தை வழுவாது இருக்க வரம் தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு மீண்டும் பிறக்காமல் இருக்கணும். அப்படியே பிறந்துட்டோம்னாலும் இறை உணர்வோடு நாம் வாழணும். இதுதான் நான் என் தேவார வகுப்பில் படித்தேன். அங்கேயும் நான் என்ன சொல்வேன், யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம்ங்கிற மாதிரி. சென்னையில் பிறந்து தர்மபுர அதீனத்தில் நடத்தப்பட்ட தேவார பள்ளி பயின்று மதுரைக்கு போய் அத்தனை போட்டியிலையும் பரிசு வாங்கி அங்கே கல்லூரி முடித்து எங்கேயோ கல்கத்தாலேருந்து இவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு என்னுடைய வாழ்க்கை ஜேர்னி அந்த பாதையை திரும்பி பார்த்தேன்னா அதில் எத்தனை ஸ்டால்வர்ட்ஸ்களை நான் சந்திச்சிருக்கேன். ஒரு எம்எஸ் அம்மா, ஒரு கேபி சார், இப்படி எத்தனையோ பேர்
எல்லாரும் எண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு நடந்தது அப்படின்னாக்கா அது எங்கேயோ செஞ்ச ஒரு சின்ன ஒரு 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 துரும்பளவு ஒரு நன்மை செய்ததுனால தான். அதனால் நம்ம யாருக்கான ஏதாவது உதவணும் அப்படின்னா என்னால் பொருள் உதவியெல்லாம் கொடுக்க முடியாது, வேண்டாம், சரீரத்தால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. இப்போ ராஜராஜேஸ்வரி எல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கெல்லாம் அந்த குழந்தைகள்லாம் பார்த்தா அழுக வந்துடும். அவங்க பேசும்போது நமக்கெல்லாம் கண்ணு கனிஞ்சு போச்சு ஒரேடியா. காரணம் இந்த அன்பு ஒன்று தான் தெய்வம்னு இறைவன் சொன்னான். அந்த அன்பை மட்டும் வளர்த்துப்போம். பேதங்கள் இருக்கலாம் வாழ்க்கையில், எல்லாருக்கும் பேதங்கள் இருக்கலாம். அவளுக்கு என்னப்பா, அவளுக்கு எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அதையும் மீறி நம்முடைய வலி நமக்கு மட்டுமே தெரியும். வலியை பகிர்ந்து கொள்ளாதீர்கள், வலி உங்களோடு இருக்கட்டும். ஏன்னா பகிர்ந்து கொள்வதனால் அது குறையாது. வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கலை, எனக்கு அது நடக்கவே, புலம்ப வேண்டாம். இப்படி ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. இப்படி ஒரு ஹியூமர் கிளப்பில் நாமெல்லாம் கொஞ்ச நேரம் வாய் விட்டு சிரிக்கிறோமே, எத்தனை பேர் இல்லையா? எனக்கு இன்னும் என்னுடைய உலா வரும் ஒளிக்கதிர் தூரதர்ஷனில் அதுதான் நினைவு இருக்குது. ஆல் இண்டியா ரேடியோவில் செந்தளிரில் பாடினது நினைவு இருக்குது. எத்தனையோ சேனல்ஸ் வந்தாலும் இப்போ சிரிக்கிறதும் ஒரு சின்ன கான்ட்ராவர்சியை பெருசாக்கிறதும் அதை ஊதி 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 பெருசுப்படுத்தி மக்களுடைய இந்த மைண்ட் செட்டு எங்கேயோ கொஞ்சம் பேலன்ஸ் தவறுறது. அதனால் கொஞ்சம் மீடியாவை ஜாகிரதையாக கையாண்டு இந்த வாழ்க்கையை வீணடித்து விடாமல் என்ன செய்யலாமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நன்மையே செய்தோம்னா இதுக்கு உண்டான பலன் இன்னைக்கு நான் இங்கே உங்கள் முன்னால் இவ்வளோ பெருமையாக உட்கார்ந்துருக்கேன். இதை விட உயர்ந்த பதவி இறைவன் உங்கள் எல்லாருக்கும் தருவான். நன்றி, வணக்கம். நானே இன்னைக்கு ராஜகோபால் ஐயா பேச்சை கேட்கணும்னு வந்துட்டு இன்னைக்கு வந்த இடத்துல உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னாரு. நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? சிவாஜி கணேசன் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு நான் அவரை போய் பார்த்துட்டு வந்திருப்பேன். சும்மா இப்படி எல்லாம் ஒரு ஜோக்காக சொன்னேன். அதே மாதிரி சிவகுமார் சாரும் எனக்கு ஒரு நல்ல நண்பர், 2 பேருக்கும் ஒரே டென்டிஸ்ட் தான். அவர் சொல்லுவார், வயசானா அந்த காலத்துலலாம் உன் வயசுக்கு எல்லாம் கிளவியாக இருப்பா அப்படிம்பார். அவரும் கிட்டத்தட்ட என் வயசு தான், அவருக்கு 81 தான். ஆனால் நாங்கள் பேசிக்கிற போது எப்படி ஜோக்காக சொல்வார்னா, தலை நரைக்கும் அதான் டையை பூசிக்கிறோம், கண்ணு கொஞ்சம் சரியாக தெரியாது கண்ணாடி போட்டுக்கிறோம், பல்லெல்லாம் உடஞ்சி போயிடும் நம்ம தான் கட்டிக்கிறோம், அதோ டென்டிஸ்ட் இருக்குது பாரு, நமக்கெல்லாம் எவ்வளோ வசதி பாரு, அதுதான் நம்ம எல்லாரும் என்றும் இளமை மார்க்கண்டேயங்கிறார். அவர் ரொம்ப யதார்த்தமாக சொல்லுவார். அவருடைய பேச்சு இன்னைக்கு பூரா கேட்டுட்ருக்கலாம். ஏன்னா வாழ்க்கை இயலை அவர் அனுபவித்தவர். அதனால ரொம்ப அழகாக சொல்லுவார். சொல்கிற போது ஒரு இனிமை இருக்கும். ஆக நான் ஏன் இதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னா, முதுமை வரும், நோய்கள் வரும், துன்பங்கள் வரும், சோகங்கள் வரும் வாழ்க்கையில். இதுக்காக துவண்டு போய்விட வேண்டாம். வாழ்க்கை வாழ்வதற்கே, அது ஒன்று தான் நம்மளோடது. இன்னைக்கு சிவாஜி கணேசனா வேண்டாம். ஐயோ நான் அந்த எப்படி நீங்கள் வேணான்னா நாங்கள் விட்டுருவோமான்னு அதெல்லாம் கிடையாது. இப்போ ரேவதி அம்மா நமக்காக ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ குட் பாடுங்க பாடுங்க பாடுங்க. நம்ம வீடுமா, நம்ம வீடு, நம்ம எல்லாரும் அது 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 உங்களை விட்டா வேற யாரும் பாட முடியாது. அது இல்லை, இதெல்லாம் எல்லாம் கூட்டு சதி. யார் இவரோட பேசினாலும் கூட்டு சதி பண்ணிடுறாங்க. என்ன ஸ்கேப் கோட்டை ஆக்கிடுவாங்க. எனக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் இவர் அவுத்து விடுவார். இப்போ இங்கேருந்து சரவணன்ல அம்மா டான்ஸோட சொல்லுங்க, எப்பா நான் நடந்து வந்ததை பார்த்தீங்கள, கால்கள் வளைந்தது வளைந்தது தான், புத்தி நிமிர்ந்தது நிமிர்ந்தது தான். இதெல்லாம் வாழ்க்கையில் பட்ட அறிவுன்னு சொல்லுவாங்களே, இதுதான் நிஜமா. நான் உங்களுக்கெல்லாம் ட்விங்கிள் ட்விங்கிள் வேணுமா? எங்கப்பா எங்கள் கண்ணா, எங்கள் மதுரை கண்ணா எங்கே இருக்கார? ஓஹோ அந்த கீர்த்தனம். லோகேஷ் கண்ணா, நான் மருதக்காரிதே, நீங்கள் இம்பிட்டு செய்யும்போது நான் இம்பிட்டு செஞ்சிட மாட்டோமா? ஆத்தி சும்மா விட்டுருவாமாக்கு பா. அந்தந்த ஊர்க்காரங்களை பார்த்தா எங்கேருந்து பேச்சு வருது. அதே மாதிரி கனடா போன போது நீங்கள் ரேவதி தானே, எங்கேயோ இலங்கை மயில் வாகனம்
குரல் கேட்டிருக்கிறதே அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு நல்ல ஒரு தோவார பாட்டு பாடுறீங்களோ, தோவார பாட்டு. சரி, உங்களுக்கு என்ன பாட்டு தெரியும்? புத்தா பிறை சூடி அவங்க பாடுற போது ஒன்று மட்டும் எனக்கு புரிஞ்சுது, அந்த வலி. நாங்கள்லாம் புலம்பெயர்ந்தவர்கள், கனடாவில் வந்து இருக்கோம். அந்த திருநீர் அணிஞ்சு எங்களுடைய அப்பா பாடுவார், நாங்கள்லாம் கூட பாடுவோம். எல்லாம் மறந்து போச்சு. இப்போ பொம் சத்தம் மட்டும்தான் காதில் இருக்குது அப்படின்னு சொன்னபோது அதெல்லாம் கம்பேர் பண்ணுற போது நாம் எங்கே இருக்கோம்? சொர்க்கத்தில் இருக்கோமா இல்லையா? இதைத்தான் நான் புரிஞ்சுட்டேன் வாழ்க்கையில். நம்ம அங்கே எங்கேயோ இருந்திருந்தோன்னா நம்மளும் இந்த பொம் சத்தம் கேட்டு நம்மளுடைய வாழ்க்கை சிதறி போயிருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் சரி, எல்லாத்தையும் பாடினேன்னாக்கா அப்புறம் இன்னைக்கு நேரம் ஆகிடும். சிவாஜி கணேசனுடைய கிளிப்பிங்ஸ் போட முடியுமான்னு கேட்டேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இஷ்டம் தானே? நான் பாடுறேன். சரி, சிவாஜி கணேசன் கிளிப்பிங்ஸ் பார்க்கறதுக்கு சந்தோஷம் பாபா. எதப்பா சொல்லுங்கப்பா, பிடிச்சிருக்குப்பா அது. சிவாஜி பார்க்கலாம். சரி, நான் எதான் பொறுக்கி எடுத்து 1-2 பண்ணுறேன். யார் யாருக்கு என்ன வேணும் கேளுங்க. இந்த கண்ணா கேட்ட மாதிரியே. அது என்ன ராஜேஷ் கண்ணா மாதிரி உங்களுக்கு பேர் வச்சாங்களா? ஆராதனா வந்தபோது பிறந்தீங்களோ? இருந்திருக்கலாம். சர்மிளா டாகூர் மாதிரி மனைவி அமைவாள். சரி, என்ன வேணும்? நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் வர எல்லா லாங்குவேஜ்லேயும் இதை பாடுவேன். இப்போ யாருக்கு என்ன வேணும் நீங்கள் ஒன்றா கேளுங்க. அவர் கேட்ட மாதிரியே. அது இல்லைப்பா, நான் சொல்கிறது என்னோட ட்விங்கிள். ஓகே, மை ஃப்ரெண்ட் ஆஸ்க் மீ டு சிங் இன் பெங்காலி. இதை எப்படி பாடுவேன்னு பெங்காலிஸ் இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னா என்னங்கிறத சொல்லிடுறேன். அப்போல்லாம் எல்லா குழந்தைகளும் வீட்டுக்கு வந்து அந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ரைமை சொல்லிட்டா அந்த பாட்டிகளுக்கு ஒன்றும் புரியாது. ஐயோ, என்னோட பேத்தி எப்படி இங்கிலீஷ் பாட்டெல்லாம் பாடுறா தெரியுமா? அவள் பாபா பிளாக் ஷீப்னு எத்தையோ சொல்லிட்டு இருப்பா. அப்படி பேசுகிறாப்பா, வெள்ளக்காரன் கெட்டான் போ அப்படிங்கிற போது தான் அந்த பெருமை. புரியணுங்கிறது இல்லை, தன் குழந்தை பாடுறதுன்னுட்டு. நான் இதை வந்து ஒரு இது காலேஜில் படிக்கும்போது, நான் மதுரையில் லேடி டாக் காலேஜில் படித்தேன். உமாலாம் ஃபாத்திமா காலேஜில் படித்தாங்க. அந்த காலேஜ் ரொம்ப கன்சர்வேட்டிவ், நாங்கள்லாம் வாள்கள். நல்ல வேளை நான் அந்த காலேஜில் போய் சேர்ந்தேன். ஏன்னா என்னாலெல்லாம் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக எல்லாம் இருக்க முடியாது. அப்போது சும்மா இப்போ இருக்கிற கூட்டம் இல்லை, என்னை சுற்றி ஒரு பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர் இருப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி என்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ வந்து இந்த குழந்தைங்கள்லாம் எப்படி சொல்லி காட்டேன் அப்படிம்பாங்க. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. That uncle is looking at me. I'm so shy. Up above the world, so high, like a diamond in the sky. இதை வந்து ஒரு பெங்காலிக்காரன் கேட்டானா, எத்தோ பாலோ கான் ஆமி கோரி खूब भालो கோரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுறாராம். பெங்காலிக்காரங்க என்ன ரே போத்தின்னு தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வா கிடையாது. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world, so high you, like a diamond in the sky. சா கிடையாது, ஷா தான் உண்டு. இவர் SANKARAN போடுவார். SHA தானே சங்கரன்னாக்கா, இல்லை கல்கத்தாவில் எஸ்ன்னு போட்டாலே நாங்கள் ஷா தான் சொல்லுவோம் அப்படிம்பார். இதெல்லாத்தையும் நான் MS அம்மா முன்னால் பண்ணி காட்டின போது குழந்தை மாதிரி அவங்க சிரித்தாங்க. எனக்கு அன்றைக்கி தான் பாரத ரத்னா கொடுக்கப்பட்டது. ஏன்னா ஒரு பைத்தியக்காரத்தனமாக ஒரு 50 வயசு 50-60 வயசுக்காரி வந்து இதெல்லாம் பண்ணுறான்னா அதை குழந்தை மாதிரி அவங்க சிரிக்கிறாங்கன்னா, ஆக மொத்தம் இது வந்து என்னுடைய கல்லூரி நாட்களில் ஆரம்பித்தது பெங்காலி. இங்கே யாரான மலையாளிஸ் இருக்கீங்களா? ராஜராஜேஸ்வரி ഏതാണ് രാജ്യം? പാലക്കാടോ? കൊല്ലം ഇരിക്കും ഇവിടെ. அவங்க சிஸ்டர் வந்தாங்களாம். அவங்க இதை கேட்டுட்டு
Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky. എന്താ എങ്ങനെയാ? നന്നായിട്ടിരുന്നല്ലേ? ആ, വളരെ നന്ദി. మనవాడు ఎవరైనా ఉన్నారా అక్కడ? తెలుగుదయ్యా మనవాడున్నా యారు ఉన్నారా లేదా అని అడిగితే ఉన్నారా? ఆయన ఏం చెప్పాడంటే, ఇది పద్యాలులాగా పాడాలండి, ఇలా పాడితే ఎలా, ఏం బాగలేదు அப்படின்ட்டார். அதாவது இந்த கோங்குரா பச்சடி மாதிரி அதில் ருச்சி இருக்கணுமா. எப்படின்னா பத்யாலு அப்படின்னாக்கா, அப்போ ராவண யுத்தம் மகாபாரதம்ல தெலுங்கு படம் வரும்பொழுது என்டி ராமாராவ் ஒரு கதையை தூக்கி இப்படி தோளில் வச்சுட்டு லலலேன்னு பத்தியம் பத்தியம் பாடுறதுன்னா ஒரு விருத்தம் பாடுறது. அந்த மாதிரி ஒருத்தர் பார்த்தாராம், சரி இப்படி பாடலான்னு சொல்லிட்டு, ட்விங்க்ளூ ட்விங்க்ளூ லிட்டில் ஸ்டாரு, how I wonder what you are, up above the world so high, like a diamond in the sky. In the sky அப்படின்னு இந்த கேதார கவுள ராகத்தை அப்படியே போட்டு பிழிஞ்சு ஆவக்கால மிதக்கிற எண்ணெய் மாதிரி கொண்டாந்து கொடுத்தாச்சு. சரி, வேற யாருக்கு வேற என்ன வேணும்? குஜராத்தி அவங்க வந்து இந்த நவராத்திரியும் போது கர்பான்னு ஒன்று ஆடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க தான் முதுகில் வெறும் கயிறு மட்டும் கட்டி சோழி போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் இப்போ நம்ம ஊர் மாமிகள்லாம் கல்யாண பொண்ணை விட அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு, அம்மா என்னடான்னு பார்க்குறேன், மாமி ப்ளவுஸ் போட்டுக்கவே மறந்து போயிட்டா. பார்த்தா ஒரே ஒரு குஞ்சலம் கட்டி இருக்கு. அந்த மாமி தும்மி இந்த குஞ்சலம் அருந்துட்டா. ஏன் கவலை எனக்கு. ஆனால் என்கிட்ட இருந்து ஒரு வயசான பாட்டி சொன்ன, சொட்டேன்னு முதுகலை ஒன்று கொடுக்கலாம் போல இருக்குடி அப்படின்னு வச்சுடுவேளா அப்படின்னு. வைக்க முடியாது, உங்ககிட்ட சொல்லி ஆசையை தீர்த்துக்கிறேன். இல்லை இப்படியெல்லாம் இப்போ ட்ரெஸ் பண்ணிக்கிறா, முதுகே இல்லாமல் எல்லாம் ஓகே. அந்த குஜராத்திஸ் வந்து ஆஷா பரானே அம்மே ஆவியான் மனே வாலே ரமாரா ராசுரே அப்படின்னு அந்த அந்த கும்மி மாதிரி ஆடுவாங்க, கோலாட்டம் அடிப்பாங்க. ஸோ அந்த ராகத்தில் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோஜனை பண்ணிட்டு, ட்விங்கல் ட்விங்கல் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர், ட்விங்கல் ட்விங்கல் ட்விங்கல். ஸோ அந்த தடவை நவராத்திரி அவங்க அப்படி பாடிட்டாங்க. வேற யாரை விட்டு வச்சிருக்கேன்? ஒரு பர்வீன் சுல்தானா பாடிடலாமா? கோயில் குருக்கள் கடைசியில தான் வருவார். நீ தட்சணையை ரெடியா எடுத்து வச்சுக்கோ முத்துக்குமாரா. பஞ்சாபியா? அதுக்கு முன்னால நான் என்ன சொன்னேன்? குஜராத் தான் பாடிட்டேனே. எல்லாருக்கும் என்னப்பா இவ்வளோ டிமென்ஷியா? பர்வீன் சுல்தானா. சரி, ஒரு 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 உஸ்தாத் கேட்டாராம். உஸ்தாத் கேட்டுட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அவளை பாட சொல்கிறேன் பாருன்னா, அழகாக உட்காந்து தம்பூராவை போட்டு ஹாய் ட்விங்கல் ட்விங்கல் ஸ்டார் ட்விங்கல் twinkle twinkle little star I know. பாடி முடிக்கிறதுக்குள்ள அங்கே ஒருத்தர் வா வாங்கிறார். இனிமேலாம் வர முடியாது சார், மெதுவாக தான் இறங்கி வரணும். வா வான்னா எப்படி?
ಏನು ಹೇಳಬೇಕು கன்னடದಲ್ಲಿ அங்கே கொஞ்சம் நல்லா பிசிபேளை புளி அண்ணா சாப்பிடுவேல, சாப்பிட்டா என்ன ஆகும்? நெய்யையும் விட்டு துப்பாவை போட்டு நித்திர பருத்தே. அதான் அந்த ஆள் தான் பாடி நான் நித்திர பருவத்தே. எப்படி பாடிட்டான்னா, ட்விங்க்ளூ ட்விங்க்ளூ லிட்லூ ஸ்டாரோ, ட்விங்க்ளூ ட்விங்க்ளூ லிட்லூ ஸ்டாரோ, ட்விங்க்ளூ ட்விங்க்ளூ. அவ்வளோ பிசிபேளை புளி அண்ணா சாப்பிட்டா அப்படி தான் தூக்கம் வரும். அங்கேருந்து வேறு யாரோ கேட்டிங்களே என்ன? உஷா உத்தூப் இந்த பாட பாடல. அவன் என்ன தெரியுமா பாடினா, under the mango tree on the banks of the Kaveri, moonbeam peeping through, I wait with a garland of sweet மல்லிகைப்பூ. சரி, எங்க சர்தார்ஜியை விட்டுட்டோம் ஐயா. ஒரு சர்தார்ஜி கேட்டானா, ஆமா, am I taking too long a time, or you all in a hurry to see Shivaji, or is it okay? இல்லை, சில சமயம் அந்த அருணாச்சலத்தை திட்டினாப்புல என்ன அடுத்த தடவை அந்த அம்மா கிட்ட மைக்க கொடுக்காதப்பா, பிடிங்கிட்டு போயிடுன்னு சொல்லிடக்கூடாது. சொல்லுவீரா? சொல்ல மாட்டேன். எப்படியும் பிள்ளை கல்யாணத்துக்கு நான் தான் கச்சேரி, அப்படியெல்லாம் பண்ணிட முடியாது. என்ன சொல்கிறேன்? ஆமாம், அட்வான்ஸ். இப்போ என்ன பாடணும்னு சொன்னேன்? அது பாடி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லலாம், சரியா? ஒரு சர்தார்ஜி கேட்டுட்டு, ஹாய் 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 ஓ ட்விங்கிள் ட்விங்கிள் ஆஹா ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரே how I wonder what you are up above the world so high, ஆஹா like a diamond in the sky, ஆஹா twinkle oh twinkle ஆஹா twinkle oh twinkle. அது மட்டும் தான் குழந்தைகளுக்கெல்லாம் என்னை பார்க்கும்போதெல்லாம் பெல்லே 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 அப்படிங்க. உடனே ஏர்போர்ட்லலாம் எங்கேன்னு பார்த்தா ஆண்டி ஒருத்தன் வந்து சொன்னான், ஆண்டி நான் குழந்தையா இருக்கும்போது எங்கள் அம்மா உங்களோட ட்விங்கிள் ட்விங்கிளை காட்டி தான் ஊட்டுவா, இன்றைக்கி நான் ஏன் பிள்ளைக்கு ஊட்டின்னு இருக்கேன்றான். அப்போ தான் நினச்சேன், நான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே நான் உரிச்சிட்டேனா, எப்போ எனக்கு அவ்வளோ வயசாச்சுன்னு நினைக்கிறியானா? இல்லை மேம், அவனுக்கு 2 வயசு தான் ஆறுது. அப்புறமா தான் எனக்கு போன மூச்சு வந்தது. இதெல்லாம் தான் வேண்டாங்கிறது, லந்தெல்லாம் பண்ணதே கூட. எனக்காக இவர் செட்டிநாட்டிலேருந்து காரில் இன்று பறந்து வந்திருக்கிறார். இவர் மட்டும் இல்லை, நான் இது இந்த இடத்துல இருங்கோ, நான் அந்த நீங்கள் முத்து நீங்கள் கேட்ட சாஸ்திரிகளுக்கு வரதுக்குள்ளே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நான் எதில் ரொம்ப நெகிழ்ந்து போனேன்னா, அத்தனை பேரும் எனக்கு ஹாப்பி பர்த்டே அனுப்பிச்சா. யாரெல்லாம்னு கேட்டா, சீதாராமன், சேகரன், கண்ணன், எஸ்பி, விஜி, முனவர், சரவணன், மகாதேவன், மகாலிங்கம், மாலிங்கம், கிருஷ்ணகுமார், இல்லை விஜயலட்சுமி, மகேஸ்வரம், மகேஷ் ராம், முத்து, பாலாஜி, பல்ராம் எனக்கு அனுப்பல, அவர் ஃபோட்டோ அனுப்புவார். எப்போ அசிங்கமாக ஈடு சிரிச்சுருப்பேன் அந்த ஃபோட்டோவை அனுப்புவார். என்னைக்கான புன்னகை பண்ணியிருப்பேன், அந்த ஃபோட்டோ எடுக்க மாட்டார். அதாவது நான் இந்த வரைஞ்சவர்கிட்ட சொன்னேன், ஐயா என் பல்லு வரைகிறதுக்கு உனக்கு நிறையா பெயிண்ட் பிடிச்சிருக்குமேன்னு. அவ்வளோ பெரிய பல்லு, அதுக்கு என்ன பண்ணுறது? இன்னும் எல்லாரையும் சொல்லிடலாமேப்பா. இன்னும் அடுத்ததெல்லாம் யார், நான் ஒருத்தர் மறக்கக்கூடாது. விஜி, இல்லை விஜயலட்சுமி, சங்கர், வசந்தா, கிருஷ்ணகுமார்லாம் சொல்லிட்டு, பாக்யலட்சுமி, இன்னொரு விஜி, கிருஷ்ணகுமார், அந்த விஜி, ஜெயந்தி சுவாமிநாத், சித்ரா, பாக்யா, சித்ரா, கண்ணன்,
சித்ரா கண்ணன், பாக்யா பாக்யா சுவாமிநாதன். ஆக மொத்தம் 19 பேரையும் கரெக்டாக சொல்லிட்டேன்ப்பா, ஞாபகம் வச்சுட்டு சொல்லிட்டேன்ப்பா. அப்போ என்னுடைய நினைவாற்றலுக்காகவாவது ஒரு சின்ன கைத்தட்டு கொடுத்துருங்க. ஏன்னா வயசாகி போச்சுன்னாக்கா கொஞ்சம் மறதி வரும். இவர் என்ன பண்ணுவார்னா, ராமகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து பேசின்னு இருப்பார். அவர் கிளம்புற பொழுது, ஓகே ராமச்சந்திரன் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார். அவர் வந்து, சார் நான் ராமகிருஷ்ணன், ஐ எம் ஸோ சாரிப்பா, அது என்ன ஆகுதுன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுறது, நான் பார்த்துட்டே இருப்பேன். அவர் கிளம்புற போது, ராமச்சந்திரன் போயிட்டு வாங்கோ அப்படின்னு. அதோட விட்டுருக்கலாமான்னு விட மாட்டார். அப்புறம் நான் இங்கேருந்து ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் அப்படின்பேன். அவர், மாமி உங்களுக்கு நன்னா ஞாபகம் இருக்குது, மாமா என்னை மறந்து விட்றான், போருப்பா உங்களை இதுக்கு மேலே நான் ஞாபகம் வச்சுக்கப்படாதுன்னுட்டு. வேற என்ன? குருக்கள். குருக்கள். உங்களோட ஃப்ளாட்ல நீங்க தான் குறுக்கலாமே, உங்க பிள்ளையார் கோவில்ல நீங்க தான் குறுக்கலாமே. நான் தான் குருக்கள். எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணியிருந்தார். இதுக்கு சங்கடஹர சதுர்த்திக்கு எனக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சிருந்தேன். ஆனா இவரில் நான் சொல்ற குருக்கள் நல்ல பஞ்சகச்சம் கட்டிட்டு நல்ல கட்டு குடுமி. சில சமயம் சாஸ்திரியெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கும். நமக்கெல்லாம் விட அவளுக்கு நிறைய கூந்தல் இருக்கும். அழகா ஒரு பெரிய கட்டு குடுமி வச்சுட்டு இருப்பார். சில சமயம் அந்த மாலை அமாவாசை பட்சத்தில் பார்த்தோன்னா அவர் வேகமாக பைக்கில் போயிட்டு இருப்பார். அந்த குடுமி அப்படி அவுத்து விட்டு அது அப்படியே ஷாம்பு. உண்மையில சொல்கிறேன், அவளுக்கு எப்படி இவ்வளோ என்ன தேங்காய் எண்ணெய் தடவரையலான்னு கேட்கணும்னு ஆசை. இந்த கேள்வி உனக்கு என்ன புத்தி கித்தி தடுமாறி போச்சா அப்படின்னு கேட்டுற போகிறாரன்னு பயம். எதுக்கு சொல்ல வர, நான் சொல்கிற சாஸ்திரி கடுக்கன் போட்டுண்டு அழகாக பட்டையாக விபூதி எட்டுண்டு நல்லா வரிஞ்சு கட்டிண்டு அதுக்கு மேலே இந்த துண்டை மடித்து கட்டிண்டு ஒருத்தர் வீட்டுக்கு வந்து, இன்னைக்கு ஒரு புதுசாக ஸ்லோகம் கற்றுன்ருக்கேன், நீங்கள் எங்கேருந்து கற்றுண்டேன்? இந்த பக்கத்தாத்தில் பட்டுவாத்தியார் இருக்காரோன்னு அவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் குழந்தைக்கு. அதைத்தான் நான் கேட்டுருந்தேன். அந்த வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தார்? ஸ்ருதியை போடுறே அப்படின்னு சொல்லிட்டு, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் how I wonder what you are up above the bagel so high like a diamond in the sky dani sani da dani da da maga maga is a twinkle twinkle little star அப்படின்னு சொல்லி கொடுத்தார். புதுசாக எனக்கு ஒரு ஸ்லோகம் கிடச்சி கொடுத்துன்னா, அதாவது எத்தனை நாளைக்கு அதையே சொல்லிட்டு இருக்குது, மமோ பார்த்த சமஸ்தான் இதையே சொல்லிட்டு உங்களுக்கும் வாயில் வரல எனக்கும் வரல. புதுசாக எடுத்துக்கோங்க. ஏன்னா புதுசாக வந்தவா என்ஆர்ஐஸ் அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சி விட்டார். அது அங்கே பழமுந்து கொட்டையும் போட்டு தனம் சத்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கிறவருங்கிறது இவருக்கு தெரியாது. இவரை பாட்டு ஜாலியாக ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் how I wonder what you are up above the world so high like a diamond in the sky தட்சணே கேள்வேகோ. முத்துக்குமார் பாட சொல்லிவிட்டு தட்சணை கொடுக்க மாட்டேங்கிறார். அதான் இப்போ அக்கா கொடுத்துட்டாளேங்கிறா தட்சணையா? அது இது வேற எல்லாம் இதுக்குள்ளேயே அடங்கி போச்சு இல்லை? இதுலேயே தாலி கட்டுற அளவுக்கு வந்துட்டோம். ஆனால் சரீரத்துலேயும் சர்வமும் செல்வயம்தான். ஒரு இந்த செல் டெவலப் ஆகலைன்னாக்கா எங்கேருந்து குழந்தை, எங்கேருந்து வளர்ச்சி, எங்கேருந்து நாம மூளை செல் ஒழுங்காக வளரணும். அது கொஞ்சம் கூட அப்படி கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சதுன்னா நமக்கு தான் டிமென்ஷியா வரும், மறந்து போவோம். ஹியூமர் கிளப்பா ரூமர் கிளப்பான்னு கேட்டுப்படுவோம் நம்ம சில சமயம். ஆனால் நல்ல வேளையாக இங்கே யாருமே ரூமர் பேசுவதில்லை. பேசினாலும் அப்படி நகைச்சுவையாக நாங்கள் பேசி அப்படி இங்கே லேசாக குத்தி அப்படி வாங்கிடுவோம். ஸோ அதுதான் வாழ்க்கை. என்ஜாய். நான் எல்லாம் பாடி முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்? அதாவது ஏமா கனடாவில் யாரோ ஒருத்தர் தேவாரம் கேட்டாருங்கிறதுக்காக நீங்கள் இப்போ தேவாரம் கேட்டா. ஆனால் ஒன்று, இந்த மாதிரியான சதாபிஷேகமோ இல்லை ஒரு கல்யாணமோ நடந்தால் என்னுடைய ஆசான் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ கல்யாண வீட்டில் என்ன பாடணும்னு கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிம்பாரு. அங்கே போய் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம், அது வாழ்வே மாயம்னு ஏதோ அவன் குடிச்சுட்டு பாடினா நீ அதெல்லாம் பாடக்கூடாது. அவர் சொல்லி தருவார், மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும்
எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, சீர்காழிப்பதியிலே உமையோடு உட்கார்ந்திருக்கிற அந்த பரமேஸ்வரன் அப்பாவும் அம்மாவுமாக இருக்கின்ற பொழுது யாருமே அனாதைகள் இல்லை. எல்லாருக்கும் அவள் அப்பா அம்மாவாக இருக்கும்போது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. அந்த தேவாரம் பாடியதன் பயன் இன்னைக்கு நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன். எனக்கு மாலை போடுறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் இவ்வளோ பேருடைய அன்பு. இன்றைக்கி என்னோடய பேங்க் பேலன்ஸ் எக்கச்சக்கமாக ஏறி போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இதை யாருக்கான உதவிங்கிற ரூபத்தில் இந்த அன்பை நானும் திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். சொல்லுங்கள். அதாவது பொதுவாக அந்த 80வது பிறந்தநாள் 60வது பிறந்தநாள்லாம் பண்ணும்போது அந்த பிறந்த நாளுக்கு உரிய கணவன் மனைவியை உட்காந்து வச்சுட்டு மற்றவங்க ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒரு நிகழ்ச்சியில் தான் யார் செலிபிரிட்டியோ அவங்களே ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரேவதி சேகர். இதை இப்படியும் சொல்லலாமே, பாட்டும் நானே பாவமும் நானே. அதனால் எங்கள் பாய் வந்திருக்கார். மார்ச் மாதம் வந்தீங்களா பாய் நீங்கள்? மோஸ்ட்டு ஆமாம், அவர் எல்லா யூடியூப்லேயும் வருவார். அதனால் இப்போது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, நானும் மேடத்தும் பேசினோம். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் நடிகர் திலகத்துக்கு அப்புறம் அவர் எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தார், எங்கெல்லாம் படித்தார்லாம் சொல்ல முடியாது. பட் அவரோட சாயல் இல்லாமல் நடிக்கவும் முடியாது. அவருக்கு ஈக்குவலாக யாரும், சில பேர் ஓவர் ஆக்டிங்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆர் விஜயேஸ்வரன், வரதராஜன் and Dr. R. Ramesh and Natarajan J. I repeat, Natarajan J, Vijayasenan, P. Vijayasenan, R. Varadarajan and Dr. Ramesh. அந்த 4 பேரும் இருந்தால் மேடைக்கு அந்த லக்கி டிப்பை எங்கள் நிகழ்ச்சி முடிஞ்சவொன்னே வாங்கிக்கலாம் என்று சொல்லி ஏர் இந்தியாவிலிருந்து ஓய்வு பெற்ற உயர் அதிகாரி அருள்மணி அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள். ஓரிரு வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். நிறைவாக பேசுகிறேன். நான் கொஞ்சம் முன்னாடி பேசியிருக்கணும். பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே அப்படின்னு அந்த தேவாரம் பாடல் முடியும் போது வரும். 80 வயது சதாபிஷேகம் முடிஞ்சு அம்மாவுக்கு இப்போ 80 வயது அப்படின்னு வரும்போது அவங்க சிவன் பார்வதி நிலையில் முன்னாடியே வந்துட்டாங்க. இப்போ இன்னும் அடுத்த நிலையை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கலையாத கல்வியும், அவங்க எந்த அளவுக்கு கல்விங்கிறது பிஏ பிஎஸ்சி எம்ஏ எம்பிஏல இல்லை, எந்த அளவு அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்கங்கிறதுக்கு இது ஒரு விஷயம். கலையாத கல்வியும் குறையாத வயதும். 80 வயசு மாதிரியா தெரியுது? குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத, இவங்களுக்கு சொல்லணும்னா கணவரும் தான் சொல்லணும், அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும், புகழ் நிறையவே இருக்கு அவங்களுக்கு, தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும்
தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும், வசதி இருக்குல்ல, தொலையாத நிதியமும் கோணாத கோலும். இந்த கோணாத கோலும் அப்படிங்கிறதுக்கு இவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மேடையில் நான் பார்த்தேன், அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த ரோஜா அம்மாவை அவங்க பிடிச்ச விதம் இருக்குல்ல, கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இந்த பாட்டை இவங்க பாடியிருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பாட்டுக்கு அந்த 16 பேரும் சரியாக அமையிற மாதிரி ஒரு வாழ்வாங்கு வாழ்க்கையை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இவங்களை பற்றி நான் பார்த்துருக்குறேன், நிறைய ப்ரோக்ராம் நிகழ்வுகளை பார்த்துருக்குறேன். இன்றைக்கி தான் இவங்களை நேரில் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நம்ம சேகரன் ஐயா அவர்களாலையும் இந்த ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னலாலையும் எனக்கு கிடச்சிது. இவங்களை பார்க்க 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 இந்த பாடல் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது. இதை பேசணும் அப்படின்னு நினச்சி ஒரு 2 நிமிஷம் நேரம் கொடுங்க, 2 மணித்துளிகள் கொடுங்கன்னு கேட்டேன். ஐ திங்க் ஐ ஹவ் ஜஸ்ட் டேக்கன் த டைம். இந்த பாட்டுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது என்ன தோணுன்னா, வாழ்வாங்கு வாழறதுக்கு ஒருத்தருக்கும் இறைவன் வாய்ப்புகள் கொடுக்குறாரு. அம்மா பேசும்போது சொன்னாங்க, எனக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிதுன்னு. எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கிது, ஒருத்தருக்கும் ஒரு விதமாக கிடைக்கிது. அந்த கிடைக்கிற வாய்ப்பை நம்ம எல்லாரும் எப்படி எடுத்துக்கிறோம், கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவங்க இருவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை இன்னைக்கு கொடுத்துருக்கு. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த மாதம் 19ஆம் தேதி எங்களுடைய திருமண நாள். அந்த திருமண நாளுக்காக நம்ம இந்த கான்ட்ரிபியூஷன் ஒரு முடியாதவங்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு கிளப்பு மூலமாக ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கு என்னால் இயன்ற ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம் என்று முடிவு செய்து ஐயா கிட்ட பேசிட்டேன். ஆனால் அவங்க இதை நீங்கள் சொல்லுங்கள், ஸ்டேஜில் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இது வேண்டான்னு நினைக்கும்போது எனக்கு கிருபானந்த வாரியார் ஞாபகம் வந்தது, சுவாமிகள் ஞாபகம் வந்தது. அம்மாலாம் கேட்டிருப்பாங்க அவருடைய சொற்பொழிவுகள்லாம். சின்ன வயசில் எங்கள் அப்பா என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். இந்த இடைவேளை மாதிரி வரும், ஒரு 2.5 மணி நேரம் சொற்பொழிவு பண்ணுறாங்கன்னா நடுவில் ஒரு 10 நிமிஷம் இடைவேளை மாதிரி வரும். அப்போ என்ன செய்வார்னா, இவ்வளோ பெருசு இந்த மளிகை கடை ஜாபிதா லிஸ்ட்டும்பாங்க தெரியுமா, இந்த மைக்கேல் மதன காமராஜன் அப்படி வச்சு நிற்பார். அந்த இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த லிஸ்ட்டில் படிச்சுட்டே வருவார். கந்தசாமி 2 ரூபாய், முன்சாமி 3 ரூபாய், அருள்மணி 1 ரூபாய் அப்படின்னு கடன் படிச்சுக்கிட்டே போவார். என்ன அந்த மனுஷன் அழகாக பேசிகிட்டு இருக்கிறாரு, திடீர்னு இது ஒரு பெரிய லிஸ்ட்டை படிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு கோபம், எரிச்சல் வரும். அப்போ அவர் சொல்லுவார், இதை நான் வேலை பண்ணிட்டு நான் சும்மா ஒன்றும் படிக்கலை, இதை கேட்குற ஒருத்தருக்கு ஆக நம்ம பேர் சொல்லுவாங்கல்ல, நம்மளும் ஒரு 50 பைசா கொடுக்கலாம், நம்மளும் ஒரு ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அது மாதிரி கொடுத்தவங்களுக்கும் ஒரு கிராஸ் செக் ஆகிடுங்கிறத தான் நான் படிக்கிறேன். திருப்பணிகள் நடைபெறணுன்னா இந்த மாதிரியான ஒரு சின்ன விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலைங்க, கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்கிறாங்க. அது இவர் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னதுனால அந்த நினைவுக்கு வந்தது, அதனால் இதை சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. வாய்ப்புக்கு நன்றி. நிறைவாக நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு நல்ல நேரத்தில் நம்ம சொல்கிறோம், அடுத்த மாதமும் நான் சொல்கிறேன். கூட்டு குடும்பம்னு ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ண போகிறோம் 2023. அந்த கூட்டு குடும்பத்துக்கு அருள்மணியும் அருள்மொழியும் மிகச்சிறந்த உதாரணம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லா பிரதர்ஸும் ஒன்றா தான் இருக்காங்க.
இவங்க ஒய்ஃப் வந்து அட்வொகேட்டு. இவங்க பிரதர்ஸ் யாராவது கோச்சின்னா அந்த அம்மாவுக்கும் வருமா. எங்கள் வீட்டுக்கு நவராத்திரிக்கு வந்தபோது சொன்னாங்க, இவங்களே தேவார திருவாதம் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பாடினாங்க 2 பேருமே சேர்ந்து. அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட 20 பேரோ 25 பேரோ ஒன்றா இருக்காங்களாம். நான் அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னு கேட்டால் இப்போ எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலியாக போய் நிறைய ஸ்ட்ரெஸ் அதனால ரொம்ப நிறையா வருது. ஏர்லி ஸ்டேஜில் டைவர்ஸும் நிறையா வருது. கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்ம ஒரு பெரிய ப்ரீச் பண்ணாமல் அவங்கள வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணணும். கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்கள ப்ரெசென்ட் பண்ணி அதில் யார் ரொம்ப சின்னவங்களோ அவங்களுக்கும் பாராட்டு, அவங்க யார் அந்த ஃபேமிலியில் பெரியவங்களோ அவங்களுக்கும் பாராட்டு இங்கே ஹியூமர் கிளப்பில் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு 10 ஃபேமிலி எங்களுக்கு தேவைப்படுது. இதை நீங்கள் வந்து மெம்பர்ஸ்கிட்ட சொல்லி அதாவது நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்துருக்கோம், அதெல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக ஒத்துக்கவே மாட்டோம். அப்புறம் இங்கே ரொம்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு 4-5 பேர் ஆயிடுச்சுன்னு இவரு சைதாப்பேட்டைங்க, இவரு திருவண்ணாமலை, இவரு செய்யாறு, இப்போ ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நிஜமாகவே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அவங்க தாத்தாவுக்கு முன்னாடி கடைசி கொள்ளு பேர்ன இங்கே சால்வு போட்டு மாலை போட்டான் தாத்தாவுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுவார். இல்லை அந்த தாத்தாவுக்கு அந்த குழந்தை மரியாதை பண்ணால் எவ்வளோ சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி ஒரு 10 குடும்பம் இங்கே வந்து ஸ்லாட் எடுத்து அந்த மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலி கான்செப்ட் பண்ண போகிறோம். அதில் பெஸ்ட்டு ஃபேமிலிக்கும் வந்து நம்ம வந்து பரிசு கொடுக்க போகிறோம். இதை பார்க்கும்போது என்னுடைய ஐடியா என்னென்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இங்கே ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு அந்த இதுவே கிடையாது. இல்லாட்டி ரோஜாம்மா வந்த உடனே நான் நிஜமாகவே சொல்கிறேன், அது சினிமா உலகத்தில் தான் அதெல்லாம் நடக்கும். அந்த அம்மா கட்டி பிடிச்சிருந்தது ஒருத்தன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இங்கே நடக்கணும். கூட்டு குடும்பங்கிறது 2023 நடக்கும். அதோட மிகப்பெரிய விழாவாக நாம் கொண்டாடுவோம் என்பதை சொல்லி, இந்த மழையிலும் இன்றைக்கி உள்ள ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலையும் இந்த அளவுக்கு பெருமளவிற்கு வந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஹியூமர் கிளப் சார்பாக, எங்களுடைய கமிட்டி மெம்பர் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு, எங்கள் அழைப்பை ஏற்று வந்த திருமதி திரு ரேவதி சங்கரன் அவர்களுக்கும், கடைசியில் ஒரு ரவா உப்மா மாதிரி சிவாஜியை ஒரு காரணமாக வச்சு கொஞ்ச நேரம் ஓட்டுனதுக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நான் மீண்டும் அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் 11 ஐ திங்க் பாரதியாரோட பிறந்த நாள் நினைக்கிறேன், அந்த நாளில் நாம் சந்திப்போம் என்பதை சொல்லி, 2023 தொடங்கி நம்முடைய ஆண்டு விழா 2023 16th ஜூலை நம்முடைய ஆண்டு விழா சென்ட் பீச்சில் இருக்கிறது. இந்த அற்புதமான படத்தை வந்த ராஜீவன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, நம்முடைய நிகழ்ச்சி ரெடியாக இருக்கா பாபு? தேசிய கீதத்தோடு நிறைவுறுகிறது. मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे. நன்றி, வணக்கம்.